பயோமாலிகுல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஹை வெயிட்டேஜ், ஒரு பேசிக்கான ஒரு சாப்டர். அது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நிறைய சாப்டர்ஸ்லாம் படிக்கவே முடியும். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர் தான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம், ரைட்டா? எஸ். ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க கிளாஸில் தாட்டி விடுங்க பார்க்கலாம் ஒரு ஹாய் மெசேஜ். எஸ். ஸோ கமிங் டு திஸ் பிடபிள்யூ ஆப். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லாருமே பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுறீங்க, ஆர் நீட் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ 12th நீட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தமிழ் அப்படிங்கிற அந்த இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் வரும். யூ கேன் என்ரோல் ஃபார் த கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் கிடைக்காம நிறைய விஷயங்கள் லைக் டிபிபி, கிளாஸ் நோட்ஸு, அண்ட் தென் அந்த டிபிக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபார் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த சேனலில் போய் நீங்கள் இந்த ஸ்கேனர் எடுத்து வச்சிங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் அதுவும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் டெய்லி சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா உங்களால் என்ன பண்ணிட முடியும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடிக்கடி கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஹாய் அபினேஷ்வர், வெல்கம் ஐடியா. எஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே. Coming to the next one. Yes, so what are the topics that is to be covered in today's class அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ள இருந்து என்னென்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி செப்பரேட் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வில் பி சீயிங் அபவுட் த பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ், அதுக்கப்புறம் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்சைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக். இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம் பிகாஸ் திஸ் இஸ் இன் ஒன் ஷாட், ரைட்? எஸ். ஸோ லெட் அஸ் கோ ஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் அபவுட் தி பயோமாலிக்யூல்ஸ். ஸோ இந்த பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, லிவிங் ஆர்கானிசம்ஸோட பாடியை மேக் பண்ணுற மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது இல்லையா? அந்த பேர்லேயே சொல்லிக்கலாம். பயோ அப்படிங்கிறதுனால பயோமாலிக்யூல்ஸ்னால் லிவிங் ஆர்கானிசம்ஸோட பாடியில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், ரைட்? ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ செல்லு வந்து ஆட்டமா மாலிக்யூலா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? செல் இஸ் அன் ஆட்டம் ஆர் மாலிக்யூல்? கம் ஆன் மை டியர்ஸ், யாரெல்லாம் லிசன் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டம் ஆர் மாலிக்யூல்? ஸோ ஆட்டம் ஆர் மாலிக்யூல், வாட் இஸ் இட்? ஸோ நிறைய பேர் ஆட்டம் சொல்வீங்களா, மாலிக்யூல் சொல்வீங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நார்மலாக ஒரு செல் எப்படி இருக்குதுன்னு தெரியும். எஸ். ஸோ இமேஜின் திஸ் இஸ் அ செல் அண்ட் தென் நமக்கு மெம்பரின் எல்லாம் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். எஸ். அண்ட் தென் கமிங் டு த வால், எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் இருந்தால் வால் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ அண்ட் தென் வி வில் ஹாவ் நியூக்ளியஸ் அண்ட் தென் லாட் ஆஃப் ஆர்கனல்ஸ் that will be floating in the cytoplasm of the cell. Be it prokaryotic cell இருக்கட்டும், eukaryotic cell இருக்கட்டும், cytoplasmக்குள்ள நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த செல் வந்து ஆட்டம்னு சொல்லலாமா, மாலிக்யூல்னு சொல்லலாமா? உள்ள குளுக்கோஸ் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், நிறைய கேஸஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறையா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். வண்டர்ஃபுல் ஆன்சர், இட் இஸ் அ மாலிக்யூல் மை டியர். எஸ். ஸோ இங்கே குளுக்கோஸ் அண்ட் தென் அமைனோ ஆசிட்ஸ் இருக்கும் அண்ட் தென் மெம்பரின் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் பைலேயர், அதனால லிப்பிட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே மாலிக்யூல்ஸ் தான். ஸோ வாட் வில் be the answer? Yes, of course it is a molecule. Yes. ஸோ என்னென்ன மாலிக்யூல்ஸ் நம்ம செல்லாக இருக்கட்டும், எந்த செல்லாக இருந்தாலும் என்னென்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், குட் ஈவினிங் ஸ்ரீராம். ஓகே. எஸ். ஸோ பி இட் ப்ரொகேரிட்டிக் செல்லாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன் செல்லோ, இல்லை பிளான்ட் செல்லோ, எல்லா செல்லுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாலிக்யூல்ஸ் சேர்ந்து தான் அந்த செல்லையே மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. எஸ். ஸோ இங்கே பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் தான் வந்து அனிமல் செல் எடுத்து பார்க்கும்போது ரெண்டுலேயுமே அதே மாதிரியான மாலிக்யூல்ஸ் தான் இருந்திருக்கு. டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் என்னங்கிறது நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ we are going to analyze the composition of living tissue. ஓகே. பிஎட் நம்மளோட மசில் டிஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லீஃப் எடுத்து அந்த லீஃப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண போகிறோம். Got it? All of you are ready? Yes. So coming to this part about the biomolecules. So biomolecules are the chemical compounds that is found in the living organisms, or they are the one who is making up the living organisms body itself அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். செல்லுக்குள்ள அவங்கெல்லாம் இருந்து தானே அந்த செல்லையை மேக் பண்ணுறாங்க, ரைட்டா? எஸ். ஸோ இட் வில் இன்க்ளூட் போத் ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் இன்ஆர்கானிக். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லிவிங் திங் ஆச்சே அப்படின்னா ஒன்லி ஆர்கானிக் அப்படின்னு எழுதிருவாங்க. ஹாய் ஜோ, வெல்கம். எஸ். ஸோ ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் இன்ஆர்கானிக் போத் ஆர் இன்வால்வ் ஹியர். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. பயோமாலிக்யூல்ஸுங்கிற பேர் இருக்கிறனால எல்லாருமே பயோனா வெறும் ஆர்கானிக் மட்டும்தான் இல்லை, ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் இன்ஆர்கானிக் மேட்டர். போத் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் ஆர் இன்வால்வ் இன் மேக்கிங் அப் த செல். ஹாய் சமீரா சாகர், வெல்கம் ஆஃப்டர் அ லாங் டைம் ஐம் சீயிங் சமீரா. எஸ். கமிங் டு த அனாலிசிஸ் ஆஃப் கெமிக்கல் கம்போசிஷன் இன் அ டிஷ்யூ. ஸோ எந்த டிஷ்யூ எடுத்துக்கலாம். இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிறது எந்த டிஷ்யூ? எஸ். குட் ஈவினிங் மை டியர். எஸ். ஸோ வாட் இஸ் த
tissue that is seen over here, ஏதோ ஒரு பிளான்ட்டோட லீஃபை எடுத்திருக்காங்க. லீஃபை எடுத்து நல்லா என்ன பண்ணுறாங்க, கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. எஸ், ஸோ we can also take the muscle tissue also. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறனால டீசெண்டாக இருக்குனால பிளான்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இங்கே. எஸ், கிரைன் அ லிவிங் டிஷ்யூ, பி இட் அ வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட லிவர் பீஸாக இருக்கட்டும், எதை வேணாலும் எடுத்து எதுக்குள்ளே போட்டு கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டு கிரைண்ட் பண்ணும். Cl3 CCOOH. எஸ், ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டு என்ன பண்ணுறாங்க, கிரைண்ட் பண்ணுறாங்க லிவிங் டிஷ்யூவை. ஸோ கிரைண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ரைட், ஆசிட் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இட் வில் பிகம் அ பேஸ்ட் ஒன்லி, இட் வில் பிகம் அ திக் ஸ்லரி. அதுதான் அந்த பேஸ்ட் மாதிரி ஆகுங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஸ்ட்டை ஒரு சீஸ் கிளாத்தில், ஒரு வடிகட்டிற கிளாத் மாதிரி இருக்குல்ல, இட்லி சட்டியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாத் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாத். ஓகே, ஸோ அந்த கிளாத்தை எடுத்து அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா முறுக்குறாங்க. ஸோ முறுக்குனா என்ன ஆகும், சாறு மட்டும் கீழே வரும். ரைட்டா? எஸ், அண்ட் தென் எதெல்லாம் வந்து சாராகாமல் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், அதெல்லாம் மேலேயே நின்று போயிடும். ரைட் மை டியர்ஸ்? எஸ், ஸோ த ஸ்ட்ரெயின், வி ஆர் யூஸிங் த சீஸ் கிளாத் டு ஸ்ட்ரெயின் தேம். அப்படின்னு இது நல்லா கசக்கி புழிய போகிறோம். ஸோ புழியதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டு புழியும் போது கீழெல்லாம் வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதா கீழே போயிடும். ஸோ மேலே வந்து இந்த க்ரீன் கலரில் பேஸ்ட் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மேலேயே நின்று போயிடும். ரைட்? எஸ், ஸோ மேலேயே நிற்கிறவங்களுக்கு என்ன பேர், கீழே போகிறவங்களுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் பிக்சர் ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஸோ கீழே என்ன வந்திருக்குது, மேலே என்ன நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பெருசாக இருக்கிறவங்களாம் கீழே பாஸ் ஆகி போக முடியாமல் மேலேயே நின்றுடுவாங்க இல்லையா. ஸோ தோஸ் ஆர் த ஒன் ஹூ குடன்ட் பி லைக் வாட், விச் ஆர் நாட் பீன் கட் ஆர் விச் ஆர் நாட் பீன் கம்ப்ளீட்லி broken பை த ஆசிட், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்னால கம்ப்ளீட்டாக ப்ரோக் பண்ண முடியாத விஷயங்கள். எஸ், PW ஆப்ல யக்கீன் நீட் செக்ஷன்ல ஜூவாலஜிக்கு DPP குவிஸ் மாதிரி இல்லையா, we will just take it up, okay my dear. முடியலையோ அதான் ஆசிட் இன்சாலிபிள் பூல், பெருசா இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ண முடியல, பாஸ் ஆகி கீழே போக முடியல, மேலேயே நின்றுச்சு, கீழே போக முடியாம ஆசிட் சாலிபிள் பூல் ஆர் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ், ஸோ ஃபில்ட்ரேட் அண்ட் ரிட்டன்டேட். ஸோ ஃபில்ட்ரேட்னா யாரு, கீழே வந்தவங்க, ஃபில்டர் ஆகி கீழே வந்தவங்களுக்கு பேர் ஃபில்ட்ரேட்டு, ஸோ மேலேயே தங்கிட்டவங்களுக்கு பேர் ரிட்டன்டேட். அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? எஸ், ஸோ எதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கோ அதெல்லாம் தான் மேலேயே தங்கிடும், நமக்கு நல்லா தெரியும் அது. கமிங் டு திஸ் ஒன், மேலேயே நிற்கிறவங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். எஸ், த சைஸஸ் very very high, about 10,000 Dalton இருக்கு. Okay, voice breaking. Sriram, is it fine now? All fine, voice is good? Okay, Pooja Shri, I'll check about this regarding the zoology DPP. Okay, Pooja Shri, I've noted it, I'll get to know you. Okay, yes, so Pooja Shri na class la paathathe illa, this is the first time I'm seeing you. Okay, so coming to this one, so acid insoluble pool இருக்கவங்க பெருசா இருக்காங்க, அதனால தான் பாஸ் ஆக முடியல. அவங்களோட weight பாத்தீங்கன்னா more than 10,000 Dalton, so they are called as biomacromolecules. Okay, and then coming to the one who got filtered will be here. ஸோ இவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 to 800 Dalton தான் இருக்குது. ஸோ கம்மி வெயிட் தானே, இவங்களுக்கும் கம்பேர் பண்ணால் இவங்க ரொம்ப ரொம்ப கம்மி வெயிட்டாக இருக்காங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பயோ மைக்ரோமாலிக்யூல்ஸ். ஏன்னா லிவிங் டிஷ்யூவை கிரைண்ட் பண்ணும்போது தானே உங்களுக்கு இது கிடைச்சிது, அதனால பயோ மைக்ரோமாலிக்யூல்ஸ், பயோ மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது ரிட்டன்டேட் எது ஃபில்ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்தில் கன்ஃபார்மாக தப்பு பண்ணுறது சகஜம். ஓகே, ஆனால் ஒரு தடவை 2 தடவை தப்பு பண்ணலாம், பட் ரொம்ப சிம்பிள். ரிமைனிங் ரிட்டன்டேட், ஃபில்டர் ஆகி போகிறவங்க ஃபில்ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தட்ஸ் நாட் அ பிக் டீல், ரைட்? எஸ், ஸோ ஃபில்ட்ரேட் தான் என்ன சொல்லுவாங்க, ஆசிட் சாலிபிள் பூல். ஏன்னா அவங்க வந்து நல்லா கிரைண்ட் ஆகி கீழே வந்துட்டாங்க, சாலிபிளைஸ் ஆனதுனால தான் அவங்க கீழே வந்தாங்க ஃபில்டர் ஆகி. ஸோ they are called as acid soluble pool that contains biomicromolecules and retentate contains
macromolecules, that is what we call it as acid insoluble. Soluble ஆகலை, அதனால தான் பெருசாக இருக்காங்க, உடைக்கப்படவில்லை. ஆசிட்னால, ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட்னால உடைக்கப்படவில்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, எஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்டிஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட பாடியில் லிவிங் டிஷ்யூவில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ எர்த் கிரஸ்ட்லேயே இதே தான் இருக்குதா, இல்லை வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ நம்ம பாடியில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஆர் என்னென்ன ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலிக்யூல்ஸை மேக் பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து நம்மளோட எர்த் கிரஸ்ட்லேயே அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ பி இட் லிவிங் பாடி ஆர் த எர்த் கிரஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே அங்கேயும் இருந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாலிக்யூல்ஸ் அங்கேயுமே பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் எப்படிலாம் பண்ணுறாங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இங்கே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், நம்ம பாடி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் தான் மேடப் ஆயிருக்குது. பயோமாலிகூல்ஸ்னா இட் வில் இன்க்ளூட் போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் தான். ஸோ அதனால இன்ஆர்கானிக் இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்துக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஓகே, எஸ், அதை நல்லா ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து நல்லா காஞ்சு போகிற வரைக்கும் அதை நல்லா ட்ரை பண்ணுறோம். வாட்டரே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை என்ன பண்ண முடியும், எரிக்க முடியும். ஸோ எரிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள என்ன மெட்டீரியல்ஸ் இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுப்பா, ஏதோ ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்து அதை நல்லா ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாட்டர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to fully burn them to oxidize all the carbon compounds to the gaseous formக்கு போகிற மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரா இது வர வரைக்கும் நல்லா என்ன பண்ணுறோம்னா பேர்ன் பண்ணிட்டா கிடைக்கிறது என்னது, ஆஷஸ் தான் கிடைக்கும் நமக்கு கையில். அந்த ஆஷஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆஷஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குதா இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆஷஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸான கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எர்த் கிரஸ்ட் ஒரு புடி மண் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு புடி மண்ணுலையும் எது என்ன இருக்கும், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்கும். ஸோ அதே தான் லிவிங் டிஷ்யூலேயே இருக்குது. ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் என்னென்னங்கிறது பார்த்துட்டோம், இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். ரைட், ஸோ இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் காம்பவுண்ட்ஸாக இருக்கக்கூடியதையும் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம். சோடியம், குளோரைடு இது எல்லாமே எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்மே பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணி. ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அனலைசிஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ரிசல்ட் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸை மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மே பண்ணி சொல்லிட்டாங்க. கமிங் டு திஸ் பார்ட் அபவுட் த கம்பேரிசன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டேபிளர் காலம் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும் நீட் படிக்கிறவங்க எல்லாருமே. ஸோ கமிங் டு திஸ் ஒன், ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் 5 மட்டும் நான் டிக் போட்டிருக்கேன், ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பாடியில் அந்த எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் எர்த் கிரஸ்டில் அந்த எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோமே இல்லையா. ஸோ ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் போட்டு டெஸ்ட் பண்ணதை தாண்டி ஆஷ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு, ரெண்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணதோட ரிசல்ட்டாக நம்மளோட சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட்டை விட ஹியூமன் பாடியில் அதிகமாக இருக்குது. அதே போல் கார்பனும், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இந்த 5மே எங்கே அதிகமாக இருக்காமா, எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹியூமன் பாடியில் தான் அதிகமாக இருக்குது வென் கம்பேர்ட் டு தி எர்த் கிரஸ்ட். இதே சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், சிலிக்கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியை விட எர்த் கிரஸ்டில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஹியூமன் பாடியை விட எர்த் கிரஸ்டில் அதிகமாக இருக்குது இந்த கடைசி 4 எலிமெண்ட்ஸும். ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிலிக்கான் வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருக்கா இல்லை எர்த் கிரஸ்டில் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியில் இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் எங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எர்த் கிரஸ்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் அப்சல்யூட்டாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, எஸ், ஸோ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். ஸோ ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எல்லாம் வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எது வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆக்சிஜன் 65 காமிச்சிருக்கிறாங்க, அண்ட் தென் கார்பன் 18.5. எஸ், ஸோ சல்ஃபர் 0.3, இங்கே 0.03. comparatively நம்ம பாடியில் கொஞ்சம் அதிகம் தான். ரைட், ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிளர் காலம் டு பி ரிமெம்பர்ட். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு 5 கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நம்மளோட முக்காவாசி சுகர்லேருந்து எல்லாத்தையும் மேக் பண்ணுறவங்களே இவங்க 3 பேரும் தான். அப்புறம் நைட்ரஜன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் சல்ஃபர். ஸோ இந்த 4, 5மே என்னது, சல்ஃபர் எல்லாம் வந்து அமைனோ ஆசிட்ஸில் இருக்குது. சல்ஃபர் கண்டைனிங் அமைனோ ஆசிட்ஸ் இருக்காங்க. அமைனோ ஆசிட்ஸ்னாலே நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும்.
ரைட்? ஸோ இந்த அஞ்சையுமே நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா? The elements which are present in a high amount in the human body when compared to the earth crust. Got it? So where is it present in a high amount in human body than in the earth crust when in comparison? Okay, coming to this one. So acid soluble pool and acid insoluble pool அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பயோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயமும் புக்கில் ஒரு டேபிளர் காலமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we should know what is a micromolecule, what is the macromolecule, right? Yes, so let me do it. So let me write down the micromolecules here. Okay, micromolecules, macromolecules. Okay, so coming to the first one about the micromolecules. So micromolecules எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்? Acid soluble pool ஆன filtrateல இருந்தாங்க. Yes, they found in the acid soluble pool, which is otherwise called as filtrate. So அவங்களோட weight எவ்வளோ இருந்துச்சு? செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்? 18 to 800 Dalton தான் இருந்துச்சு. எஸ், அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ சின்னதாக இருக்கிறதுனால தான் ஆசிட் சாலிபிளாக இருந்தாங்க, கீழே போயிட்டாங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ குட்டியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் அந்த மாதிரி குட்டியாக இருக்காங்க அப்படின்னு என்ன மாலிக்யூல்ஸ், அந்த மாலிக்யூல்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்பிள் சுகர்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் சுகர்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிள் சுகருக்கு எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். குளுக்கோஸ் எல்லாம் வந்து ஒரு சிம்பிள் சுகருக்கான எக்ஸாம்பிள் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தென் நிறைய அமைனோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் உடஞ்சவங்க எல்லாம் இதில் ஆசிட் சாலிபிள் பூலில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இதை தாண்டி நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ். ஸோ டிஎன்ஏவை ஆர்என்ஏவை மேக் பண்ணுறவங்க யார்? நியூக்ளியோடைட்ஸ் தான். அந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே இதில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோமோலிகுலர் ஃப்ராக்ஷனில் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு பி நோட்டட். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மைக்ரோமோலிகுலர் லிஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் மேக்ரோமோலிகுலர் இருக்கும் இல்லையா? ஸோ வாட் ஆர் த மேக்ரோமோலிகுல்ஸ் கால்ட், மை டியர்ஸ்? தே ஆர் நத்திங் பட் தி retentate, right? So remaining ones, right? Acid insoluble fraction. Acid insoluble. அவங்களாம் டிசால்வ் ஆகல. ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போடும்போது அவங்களாம் டிசால்வ் ஆகாமல் மேலே நின்றுட்டாங்க, ரைட்? ஸோ அவங்களோட வெயிட் எல்லாம் எப்படி இருந்ததம்மா? above 800 டால்டனா இல்லை எவ்வளவு? இங்கே 800 டால்டனோட கம்மியாக இருந்தது. இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக 1000 டால்டனோட தாண்டி 10,000 டால்டனுக்கு மேலே இருந்தாங்க. ஸோ 10,000 டால்டனுக்கு மேலே இருந்தாங்க. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்னென்ன மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறத நேம் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இவங்கெல்லாம் மாலிக்யூல்ஸ் எப்படி நேம் பண்ணிக்கோமோ அந்த மாதிரி இங்கே நேம் பண்ணணும். ஸோ நிறையா குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? பாலிசாக்கரைட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் ஆர் நத்திங் பட் பாலிசாக்கரைட்ஸ் only. அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சது. லாட் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் வில் கம்பைன் அண்ட் தே வில் மேக் அப் ப்ரோட்டீன். அண்ட் தென் இதை தாண்டி வேற என்ன பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஆர்என்ஏவை பார்த்தாங்க. ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அந்த ஃப்ராக்ஷனில் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி வேற இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்பிட்ஸையும் இங்கே பார்த்துருக்குறாங்க. எதுக்குள்ளார? ஆசிட் இன்சாலுபிள் ஃப்ராக்ஷனுக்குள்ளார. ஈவன் தோ தே ஆர் நாட் கால்ட் அஸ் big molecules, but they are being seen in the macromolecular fashion. So lipids எங்க பார்த்திருக்காங்க? retentate-ல தான் லிப்பிடை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஓகே, retentate-ல தான் லிப்பிட் was seen. why is that அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் லிப்பிட்ஸ் வந்து மைக்ரோவில் வருவாங்களா மேக்ரோவில் வருவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டு நிறைய டைம் எக்ஸாமில் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ when it comes to the lipids, the molecular weight is very less. ஓகே, 800 டால்டனை விட கம்மி தான். ஓகே, ஆனால் they are seen in the retentate. why is that அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ லெட் அஸ் see that. ஸோ லிப்பிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
when the tissue is being grinded, we know that எல்லா செல்லோட செல் மெம்பரேனுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்போலிபிட் பைலேயர்னால மேடப்பாக இருக்குது. லிப்பிட் பைலேயர் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லிப்பிட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் what, my dears? It is what is making the cell membrane, right? Yes, செல்லோட மெம்பரேன் பிளான்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க தான் மெம்பரேனை மேக் பண்ணுறாங்க. ஸோ லிப்பிட் மாலிக்யூல் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை வால் மாதிரி இப்படி இருக்கும், ஹெட்டு டெய்ல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அவங்க மெம்பரின் கண்டிப்பாக உடஞ்சாதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர முடியும், உள்ள இருக்க மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்போ தான் வெளியே வர முடியும் டியூரிங் கிரைண்டிங். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஆல் தீஸ் லிப்பிட் மாலிக்யூல்ஸ் ஆல் ஆஃப் தேம் ஆர் கம்பைனிங் அண்ட் தே ஆர் மேக்கிங் அப் அ வெசிக்கல். ஓகே, ஒரு பெரிய ஒரு வட்டமாக ஒரு வெசிக்கல் மாதிரி மேக் பண்ணுறதுனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் பாஸ் ஆகி இதில் போகிறதில்ல, ஃபில்ட்ரேட்குள்ளே போக முடியறதில்ல. ஓகே, தே ஆர் ஃபார்மிங் அ வெசிக்கல். ஓகே, தே ஆர் ஃபார்மிங் வெசிக்கல். ஸோ வெசிக்கல் ஃபார்ம் பண்ணால் சிம்பிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வெசிக்கல் ஃபார்ம் பண்ணிட்டா என்ன ஆக முடியாது, தே கேன் நாட் பாஸ் த்ரூ த ஃபில்ட்ரேட். ஃபில்ட்ரேட்குள்ளே போக முடியாது, வெசிக்கல்ஸாக இருந்ததுன்னா ஃபில்ட்ரேட்குள்ளே போகவே முடியாது. அதனால தான் அவங்க என்ன ஆகுறாங்க, ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷனில் அவங்கள பார்க்க முடியுது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ வாட் ஆர் தே ஃபார்மிங்? ஸோ when it is being grinded, when the membrane is being grinded, they are not getting separated individually. Instead, they are forming the vesicle. Okay, they are forming what, my dears? Vesicles. Okay, so they are forming the vesicle. So vesicle-னால என்ன பண்ண முடியாது, filtrate-குள்ள போக முடியாது. So instead, they remain in the acid insoluble fraction, which is otherwise called as retentate. புரிஞ்சுதா? Those are listening, please give me the confirmation. Okay, so இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, low molecular weight தான். Okay, low molecular weight, but it is found in the retentate because of forming vesicles, but it is found in the retentate. Okay, it is found in what, my dears? Retentate, which is otherwise called as acid insoluble fraction. Okay, acid insoluble. Okay, acid insoluble குள்ள தான் பார்க்க முடியும். Those who are listening, please give me some confirmation, my dears. All good? Yes, புரிஞ்சுதா? Yes, even though they have a low molecular weight, they are found in the acid insoluble pool, that is in the retentate, because they are forming the vesicle like that. Like this. Okay, yes. So coming to this one, so நம்ம யார் என்ன பார்த்துட்டோம், மைக்ரோமாலிக்யூல் மேக்ரோமாலிக்யூல் தான் பார்த்தாச்சு. நம்மளோட எல்லா செல்லுக்குள்ளரையுமே அவங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஹியூமன் பாடியில் எத்தனை செல்ஸ் இருக்குது, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே அது வந்து நிறைய கவுண்ட்ல இருக்குங்கிறது எல்லாமே தெரியும். பீட் நம்ம ஹியூமன்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஆர்கானிசமாக இருக்கட்டும், எவ்வளோ இருக்கும், ரொம்ப அதிகமான நம்பர்ஸில் செல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் எந்த பயோமாலிக்யூல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகே, என்சிஆர்டி புக்லேயே டேபிளர் காலம் போட்டு காமிச்சிருப்பாங்க, ரைட்டா? எஸ், அதெல்லாம் தாண்டி வேற இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் பாடியில் எவ்வளோ வாட்டர், 60% மேலே வாட்டர், 15% ப்ரோட்டீன், லிப்பிட்ஸும் இருக்குது, அண்ட் தென் 2% கார்போஹைட்ரேட் அண்ட் 8% மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓகே. ஸோ அதை தாண்டி நமக்கு என்சிஆர்டி புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த பயோமாலிக்யூல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது, விச் பயோமாலிக்யூல் இஸ் த ஹையஸ்ட் இன் நம்பர், நம்ம பாடியில் அதிகமான கம்போசிஷன் யார் வச்சிருக்காங்க, புரோட்டீன் தான் நீங்கள் சொல்லணும். தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, நெவர் ஃபர்கெட் தட் ஒன். ஸோ டேபிளர் காலம் இருக்கும், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எஸ், ஸோ கமிங் டு திஸ் ஒன், ஸோ பயோமாலிக்யூல்ஸான எல்லா பயோமாலிக்யூல்ஸையும் காமிச்சிருக்காங்க. ஸோ என்சைம்ஸ் இங்கே ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ் தான் என்சைம்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். எஸ், ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்னது, ஒவ்வொன்று பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட் இஸ் அ பாலிசாக்கரைட் இல்லையா, that is made up of lot of monosaccharides. நிறைய monosaccharides எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் பயோமாலிக்யூல், பிக் பயோமாலிக்யூல்ஸ், இவங்கெல்லாம் குட்டி குட்டி பயோமாலிக்யூல்ஸ்னால தான் இந்த பெரிய பயோமாலிக்யூல் மேக்கப் ஆயிருக்குது. ஸோ நிறைய monosaccharides லைக் குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ், அது மாதிரிலாம் நிறைய சேர்ந்து தான் பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன், வி ஆல் நோ தட் தே ப்ரொவைட் எனர்ஜி. இந்த மாதிரி ரோல்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மோனோமர்ஸாக இருக்கக்கூடிய
simple sugar, amino acids, glycerol fatty acid na enna, and then nucleotide na enna, amino acids oda structure பத்தி in detail நம்ம அத எல்லாத்தையுமே இப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறமா will be coming for the complex molecules, that is macromolecules. Okay, first எதை பார்க்க போறோம்? We are going to see about these monomers. Okay, micromolecules படிச்சாதான் macromolecules புரியும். Micromoleculesனால தான் macromolecules மேடப்பா இருக்காங்க. நிறைய micromolecules வந்து ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி தான் macromoleculeயே மேக் பண்ணுறதுனால micromoleculeோட ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். Then only we can understand the other parts, other things in detail. Okay, let's go ahead for the micromolecules. So molecular weight of biomicromolecules கண்டிப்பாக கம்மி தான், அதாவது 800 டால்டனுக்கு உள்ளதா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். They are found in the acid soluble pool, there is no doubt in that. So coming to the list of biomicromolecules, இப்போ தான் நான் எழுதி போட்டேன். Yes, amino acids, lipids, sugar, nitrogen base, இது எல்லாமே biomicromolecule லிஸ்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. Got it, my dears? Yes, இவங்க எல்லாத்தோட வெயிட்டுமே என்னது less than 800 டால்டன் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிரைட்டீரியாக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? ஃபில்ட்ரேட்டில் இருந்தாங்களா இல்லை ரிட்டன்டேட்லையா ஃபில்ட்ரேட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். Let us go ahead with the amino acid. Okay, நம்ம புக்கில் amino acid தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. So let us go in that order only. So they are the compounds formed of what all? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். Of course they are also compound, they are not an atom. Amino acid is made up of different components. Let us see about that. It's very very interesting. எல்லாத்தோட கம்பேர் பண்ணால் amino acids ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். வாட் அபவுட் யூ கைஸ்? எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும்? Come on, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். Come on everyone. So for me it is nucleic acids. Okay, so யாருக்கு வந்து எதுன்னு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். Yes, so coming to the amino acid, what all it is made up of அப்படின்னு பார்த்தீங்கன்னா amino group தெரியுது, and then along with that, so amino group இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே amino acid. So amine group ஆன NH2 இருக்குது. அப்புறம் ஆசிட் குரூப் என்னது? COOH நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆசிட் குரூப் இஸ் தேர். அண்ட் தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஆல்ஃபா கார்பன், அது ஓகே. அண்ட் தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஒவ்வொரு அமைனோ ஆசிடுக்குமே வந்து என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் குரூப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தேர் ஆர் 20 டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, எவ்வளவு? 20 டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் ஆர் தேர் இன் அவர் பாடி. நம்ம பாடி மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ், எல்லா பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா there are 20 different amino acids, be it bacteria, fungi or us. Okay, all of us have 20 different amino acids that is making up proteins in our body. Yes, என்னப்பா கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தருமே காணோம் எந்த பயோமாலிக்யூல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கிறதுக்குன்னு கேட்டால் யாருமே ரிப்ளை பண்ணவே இல்லை. What is this? Come on, I'm asking only subject related questions. So subject question கேட்டால் தான் மேம் நாங்கள் ஆன்சர் பண்ண மாட்டோம், மற்ற கொஸ்டின் ஏதாவது கேட்டிங்கன்னா நாங்கள் நல்லா ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, எஸ். ஸோ லெட் அஸ் கோ ஹெட். ஸோ அமைனோ குரூப் இருக்கணும், ஆசிட் குரூப் இருக்கணும். ஒவ்வொரு அமைனோ ஆசிட்க்கு வித்தியாசமான ஒரு ஆர் குரூப் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இது எல்லாமே இருந்தால் தான் அதை அமைனோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிலேயே இருக்கு அமைனோ ஆசிட்னு. ஸோ அமைனோ குரூப், அமைன் குரூப், ஆசிட் குரூப், they are attached to the same carbon atom. அதாவது நமக்கு தெரியுது அந்த ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். எஸ், ஸோ ஆல்ஃபா கார்பன் ஆட்டமோட ஒட்டிட்டு இருக்கிற ஆல்ஃபா அமைனோ ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட்டட் மீத்தைன்ஸ். இதுவும் புக்கில் NCERT-ல கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ரிமெம்பர் தட். ஸோ அமைனோ ஆசிட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கமிங் டு த பேசிக்காக இருக்கக்கூடிய, பேசிக்னா பேசிக் அசிடிக் கிடையாது அப்படி சொல்ல வரல, ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்மளோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. 3 அமைனோ ஆசிட் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கொடுத்து கீழே வந்து கொஞ்சம் பெரிய அமைனோ ஆசிடோட ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி glycine, which is the simplest amino acid. ஏன் மேம் இது சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைனோ குரூப், அமைன் குரூப் தெரியுது, ஆசிட் குரூப் தெரியுது, இந்த ஹைட்ரஜன் அது போக இவங்களோட ஆர் குரூப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் வெறும் ஒரு ஹெச் மட்டும்தான், ஒரு ஹைட்ரஜன் தான் இவங்களோட ஆர் குரூப். ஸோ அதனால் அது போடுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ தட் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கமிங் டு திஸ் ஒன் அபவுட் தி அலனைன். ஸோ அலனைன் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் பிகாஸ் அவங்களோட ஆர் குரூப் எப்படி இருக்கமா CH3 இருக்குது. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி செரைன். செரைன் இஸ் ஆல்சோ அன் அமைனோ ஆசிட். அவங்களுக்கு என்ன வந்து ஆர் குரூப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா CH2OH. ஸோ இதை விட இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆர் குரூப் இது வேறு ஹெச், இது CH2OH அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் தெரியுது. எஸ் மெருல், வெல்கம் மை டியர். எஸ்,
இதெல்லாமே வந்து புக்கில் கொடுத்துருக்கிற விஷயங்கள்லாம். இதுதான் ஒரு நார்மலாக ஒரு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வேரியபிள் ஆர் குரூப் அப்படின்னு வேரியபிள் ஆர் குரூப் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் 20 டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்னா 20 டிஃப்ரெண்ட் ஆர் குரூப் இருக்கும். ஓகே, தெர் ஆர் 20 different amino acids where 20 different R groups will be seen. Understood? All right. Coming to this one. Yes, so just now we've been discussing about that one. So amino acids are of 3 types: acidic amino acid, basic amino acid, neutral amino acid. So based on how much of acid groups do they have அப்படிங்கறதெல்லாம் வச்சு என்ன சொல்லிருக்காங்க? Acidic, basic, neutral amino acids னு பிரிச்சிருக்காங்க. Yes, அது போக there are aromatic amino acids are also being seen. Yes, so tyrosine, tryptophan, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். So tyrosine, phenylalanine, tryptophan are the aromatic amino acids. Aromatic என்னது? அரோமானாலே ஸ்மெல்லு. So aromatic ring வச்சிருக்கிறவங்கள aromatic amino acids னு சொல்றாங்க. So glutamic acid. So இதெல்லாம் வந்து aspartic acid, acid பேர் முடியுதோ அவங்க எல்லாமே they will be coming under the acidic amino acid. Okay, and then lysine அவங்கலாம் basic listல வராங்க. And then bookல இத பத்தின details தனியாவே ஒரு பார்ட் மாதிரி பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. We have to remember that. Coming to the next one about the amino acids which are essential and non-essential அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. So what is the meaning of essential amino acid? What is the meaning of non-essential? அப்படிங்கிறதும் படிச்சுக்கணும். So first வந்து essential கொடுத்திருக்காங்க. So essentialனா என்னது? நீ first சாப்பிடணும் அதைய. Okay, we have to eat that amino acid, then only your body will get that. Okay? Yes, புரிஞ்சுதாப்பா? Alright, so what is the meaning of non-essential? You need not eat that. Your body is itself producing that amino acid அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் என்ன சொல்லிருக்காங்க? Non-essential amino acid அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. So நம்ம இது regarding ஒரு mnemonic போட்டிருந்தோம், படிச்சிருந்தீங்களா? Yes, so did you all go through that mnemonic, my dears? About the essential and non-essential? Yes. So essential என்னது? நம்ம பாடினால synthesize பண்ண முடியாது. So we have to give to our body through the diet only. Lysine, leucine, isoleucine, tryptophan எல்லாம் கொடுத்திருக்காங்க. Okay? Yes. So and then coming to the non-essential. Yes. So non-essential இப்போதான் சொன்னேன். என்னது? They can be synthesized by your body itself. நீ ஒன்னும் சாப்பாட்டுலலாம் அதை எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. So glycine, alanine, serine and arginine. So இது regarding நம்மளோட mnemonics யாரெல்லாம் பார்த்தீங்க? Yes, come on Meryl. Tell me, what is the mnemonic that we have been talking about? Come on, tell me, my dear. So, those who have been watching, come on, tell me the mnemonic. Come on. Can I get some confirmation? Yarla pathinglo or mnemonic mattu solunga pakla. Let me drink some water. Yes. Yarume answer pannave maatengrenga. So, Meryl didn't see then. Yes, so what is the mnemonic that we have been seeing about the essential and non-essential? So, இதெல்லாம் தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாலே மீதி எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு தெரியும். So, இதெல்லாம் தேவை இருக்குன்னு எதை பற்றி பார்த்துருந்தோம்? Come on, Samira. Can you tell me, my dear? Samira is always like what? So flexible and she will be answering continuously. Come on. Who's going to give me? Yes. So, யாருப்பா அது? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. Yes, so very good, very good. Soul of Medico. Vaanga, welcome back, Soul of Medico. Yes. So, try this. VIP mall is the mnemonic that we have been learning. Very good answer. Yes, so try. அப்படின்னா என்னது? T for? Yes, so try la பார்த்திருந்தோம். Tryptophan அதெல்லாம் பார்த்திருந்தோம். Thisல 309 பார்த்திருந்தோம். Yes, very good. Yes, so try this. இவங்க பாருங்களேன், private mall but ma'am shortsல இது சொன்னாங்க. Yes, so okay, உங்களோடது okay. Yes, very good my dear. Yes, so try this VIP mall. This what is the mnemonic that we have learned. Very good. So அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Try this VIP mall. அதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்ஜினைன் சொல்லியிருந்தேன், செமி எசென்ஷியல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக நம்ம பார்த்துருந்தோம். ரைட், ட்ரை திஸ்
VIP mol அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம். ஸோ மெத்தியோனைன் அதெல்லாம் எம்ல ஒரே ஒன்று தான் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல தான் 2-3 இருக்கிறதுனால, ஐயில் 2-3 இருக்கிறதுனால அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேலைன் வீலெல்லாம் ஒரே ஒரு அமைனோ ஆசிட் தான் இருக்குது, ரைட்? பீல ஒன்றே ஒன்று தான், ப்ரோலைன் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி, ரைட்? எஸ். Can we go for the next one? Yes, essential and non-essential. நீங்கள் எதை சாப்பிடுவீங்க? இதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் தான் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தெரியும் நமக்கு. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ அமைனோ ஆசிட்ஸ் என்ன இருக்கும்? எஸ், அமைன் குரூப், acid group. Yes, so they have the ionizable nature. So the structure of amino acids changes in the solutions of the different pH. So pH கேத்த மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது தெரியும். So coming to this one, so if both the amine group and the acid group are ionized, okay, it is called as zwitterion. So அது என்ன zwitterion அப்படின்னு பாருங்களேன். So இங்க plus இங்க minus. Yes, so this is a zwitterion. Yes, so இங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது. எஸ் எஸ், வெரி குட் ஆன்சர். எஸ், ஸோ zwitterion இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வென் amine group and acid group both are ionized, ஓகே, ஸோ அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி இருக்கும்போது இதை zwitterion அப்படிங்கிறதா சொல்கிறோம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேவ் ஆல்ரெடி ஆஸ்க் திஸ் ஒன். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸோ அமைனோ ஆசிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அமைனோ ஆசிட்ஸ் நிறைய வெரைட்டிஸாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் whether they are essential or not அப்படிங்கிறத வச்சும், based on like acid group அதிகமாக இருக்கா இல்லை basic group அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு acidic amino acid, basic amino acid, neutral amino acids அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நிறைய எக்ஸாமில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நியூட்ரலுக்கு என்ன எக்ஸாம்பிள் வரும், ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இது ரிகார்டிங்காகவும் ஒரு நிமோனிக் போட போகிறோம். இட் வில் பி கம்மிங் இன் த நெக்ஸ்ட் வீக். ஓகே, ரிகார்டிங் த acidic amino acid, basic amino acids எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம இன்னொரு நிமோனிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், ஸோ ஃபார் நவ் திஸ் இஸ் ஃபைன். அண்ட் கமிங் டு த next one about the lipids. So if amino acids பார்த்தாச்சு, they are found in the micromolecular fraction, அதாவது acid soluble poolல இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ lipids பத்தி பார்க்க போறோம். So lipids are also considered as a micromolecular, but still they are found in the retentate only because of forming the vesicles. Okay, they are forming the vesicles, அதனால retentate இருப்பாங்க. பட் அவங்களோட சைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லிப்பிட் மாலிக்யூல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட சைஸ் எதில் வரும், மைக்ரோமாலிக்யூல் லிஸ்ட்ல தான் வரும். less than 800 டால்டன்ல தான் வராங்க. எஸ், so they are water insoluble. எஸ், தண்ணியில் போட்டால் கரையவே கரையாது. எஸ், வாட்டர் ஆல் மேக்கிங் அப் த லிப்பிட், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். But number of oxygen atoms will be less. இதே amino acidsல என்னென்னலாம் இருந்தது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இருந்தது. There are sulfur containing amino acids also. Yes, yes. Okay, so let us go for the, yes, so let us go for the next one. So இதில் ஏதாவது doubts இருக்கா? All right, coming to the lipidsல இருக்கக்கூடிய classification. So basically அவங்களோட characteristic feature பார்த்தாச்சு. lipids எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா simple lipids, compound lipids and derived lipids. So derived என்னது, வேற ஒரு விஷயத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் derived வார்த்தை யூஸ் பண்ணுவோம். So let us see one by one about the simple lipid, compound lipid and then followed by the derived lipids. So coming to the simple lipids. So இங்க என்ன காமிச்சிருக்காங்க, எஸ், கோகோனட் மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்காய் எண்ணெயிலாம் என்ன இருக்கும், எண்ணெய்ங்கிற வார்த்தையே நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். வாட் இஸ் த மீனிங்கிறது? எஸ் எஸ், ஸோ somebody is asking something. எஸ், ஸோ is there any doubt? Mageshwaran. So wait a minute. All right, okay, so just I was not able to see the chat. Yes, now I'm able to see. Yes, all right, so methionine, cysteine, sulfur containing amino acids, very good. Yes, so let us go ahead. So simple lipids பத்தி பார்க்க போறோம். So simple lipidsனா ஃபர்ஸ்ட் எதனால ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ லிப்பிடோட நமக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தெரியும், தலை அப்புறம் வால் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும். ஸோ இதை தாண்டி வேற என்னென்னலாம் அப்படிங்கிற பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த நார்மல் ஸ்ட்ரக்சர், ரைட்? எஸ், ஸோ லிப்பிட்ஸ்னால என்ன எதனாலலாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தே ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அண்ட் alcohol like glycerol. Yes, fatty acid, glycerol அப்படிங்கிற வார்த்தை தான் காமனாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let us see what is the fatty acid. So fatty acid and glycerol அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்லாம் lipids இருப்பாங்க. Coming to the fatty acids are the lipid with a hydrocarbon chain. Yes, ending in
COOH group. Yes, so the fatty acid. Acid-நால என்ன வரணும்? COOH group வந்திருக்கணும். Yes, so R group and COOH காமிச்சிருக்காங்க. And coming to this one about the example. So palmitic acid has 16 carbon atom. Oh my god, எவ்வளோ நீளமா இருக்குதுன்னு பாருங்க. And then they have given the arachidonic acid which has the 20 carbon atom. Yes, so these are the simple lipids. Okay, normally inga arachidonic acid, palmitic acid எல்லாம் காமிச்சிருக்காங்க. These are the examples of simple lipids. Lipids நால என்னது? Fatty acid and glycerol. So inga acid group அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. COOH group தெரியுது. And then we can see the R group, how long it is looking அப்படிங்கிறது தெரியுது. Next போலாமா? Yes, about the types of fatty acid. So based on whether they have double bond or not, அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல double bond இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிட்டாங்க? ஃபேட்டி ஆசிட் ரெண்டு வகையா, ரொம்ப ஈஸி. டிவியில் விளம்பரத்துலலாம் வரும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லி நிறைய டைம் சொல்லிட்டே இருப்பாங்க. ரைட், கமிங் டு தி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ தே ஹாவ் நோ டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்காது. எஸ், ஸோ டபுள் பாண்ட் இல்லாதவங்கள சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். டபுள் பாண்ட் இருக்குதா இல்லையான்னு பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரில். Okay, ஸ்டெரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. there is no double bond that is being found. அங்கே டபுள் பாண்ட் இருக்குதா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எஸ், ஸோ பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டெரிக் ஆசிட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ அன்சாச்சுரேட்டட்னா ஒன்றும் இல்லை, நிறைய டபுள் பாண்ட்ஸ் இருந்துச்சு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. இல்லை ஒன்று இருந்ததுனாலுமே அது என்ன சொல்கிறாங்க? அன்சாச்சுரேட்டட் லிஸ்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒலிக் ஆசிட், அரக்கிடோனிக் ஆசிட். அரக்கிடோனிக் ஆசிட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் லிபிட்ஸோட எக்ஸாம்பிளாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் தி saturated, which among the following are the unsaturated அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டினில் வந்து based on what the lipids are classified into saturated and unsaturated கேட்பாங்க. based on the double bonds are present இல்லை absent அப்படிங்கிறத வச்சு saturated unsaturated ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. And coming to the next one about the lipidsல இருக்கக்கூடிய the glycerolோட ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்காங்க. glycerolனாலே தெரியும், நீங்களா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபைன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரைஹைட்ராக்சி. எஸ், ஸோ 3 OH குரூப் இருக்கிறது தெரியுது. எஸ், ஸோ ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபைன் அப்படிங்கிற கிளிசராலோட நேம். அதான் நம்ம கெமிஸ்ட்ரியில் அப்படி சொல்லிட்டு நமக்கு நல்லா பழக்கம் இருக்குது. கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் எப்படி சேர்றாங்க? ஸோ ஒரு கிளிசராலும் இன்னொரு ஃபேட்டி ஆசிடும் ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அங்கே எஸ்டர் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் எஸ்ட்ரிஃபைடு வித் த கிளிசரால் த்ரூ த எஸ்டர் பாண்ட் ஃபார்மிங் தி மோனோகிளிசரைட். ஒரு ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசராலாக இருந்ததுன்னா மோனோகிளிசரைட், ஒரு கிளிசராலான 2 ஃபேட்டி ஆசிட் சேர்ந்துச்சுன்னா டை, அண்ட் ஒரு கிளிசராலான 3 ஃபேட்டி ஆசிட் சேர்ந்தா ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ட்ரைகிளிசரைட்னா எத்தனை கிளிசரால் இருக்கும், எத்தனை ஃபேட்டி ஆசிட் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஹாய் ஜெய், வெல்கம் பேக் மை டியர். எஸ், ஸோ ட்ரைகிளிசரைடாக இருந்ததுன்னா எவ்வளோ கிளிசரால் இருக்கும்? ஒரே ஒரு கிளிசரால் தான் இருக்கும். ஆனால் ஃபேட்டி ஆசிட் மட்டும் 3 இருக்கும். ஓகே, அதனால தான் எவ்வளோ ஃபேட்டி ஆசிட் இருக்குதோ அதை வச்சு தான் நேம் பண்ணுறாங்க. மோனோவா, டையா, ட்ரையா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஸ் எஸ், ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ புரிஞ்சுதா? எஸ், ஸோ கிளிசராலோட ஃபேட்டி ஆசிட் வந்து ஒட்டி இருக்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ரைட், ஸோ ஃபேட்டி ஆசிடோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். டபுள் பாண்ட் இருக்குதா இல்லையா, அங்கே வச்சு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணிடுச்சாமா? இட் கேம் அண்ட் இட் காட் பாண்டட் வித் தி கிளிசரால் பார்ட். அதை தான் காமிச்சிருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஆகுது? ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே பயோமாலிக்யூல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் உருவாகணும்னா இங்கே ஃபார்ம் ஆகிற பாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ த ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ ஹவெவர் பிக் த மாலிக்யூல் மே பி, all are formed because of the removal of water. All the bonds are formed because of the removal of water. So இங்கேயும் சரி, எல்லா பயோமாலிக்யூல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுன்னு சரி, நிறைய அமைனோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகி தான் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கேயும் என்ன நடக்கும்? டிஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்துதான் உங்களுக்கு என்ன கிடைக்குதாமா? பாண்ட் உருவாகி காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் உருவாக முடியுது. ஓகே, ஸோ லிப்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் they are not polymers. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, they are not polymers. Lipids are not at all polymers. Okay, so glycerol fatty acid combination இருக்கிற lipids நம்ம பார்த்தாச்சு. Yes, and then can you see this one my dears? Yes, R1, R2, R3 இந்த மாதிரி 3 fatty acid ஒரே ஒரு glycerol அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எஸ், இங்கே 2, இங்கே ஒரே ஒரு ஃபேட்டி ஆசிட் தான் இருக்காங்க. அண்ட் கமிங் டு திஸ் ஒன், ட்ரைகிளிசரைட் காமிச்சிருக்காங்க. எஸ், இப்போ தான் நீங்களாம் சொல்லிட்டு இருந்தீங்க வேக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த மெல்டிங் பாயிண்ட் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ ஃபேட்ஸ்
and oilsல fats no they will have higher melting point whereas oils will have lower melting point. What is the meaning of lower and higher melting point, my dears? So கட்டி மாதிரி இருந்தது எவ்வளோ சீக்கிரம் உருகுது, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமானதா உருகுமா இல்லை கொஞ்சம் அதிகமானவே உருகுமா அப்படிங்கிறத வச்சு தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஹையர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோவர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறத வச்சு ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபேட்ஸுக்கு என்ன வேணுமா, ரொம்ப ஹை மெல்டிங் பாயிண்ட், ரொம்ப நேரம் சூடு பண்ணிட்டே இருந்தால் தான் மெல்ட் ஆகும். இதே ஆயில்ஸ்க்கு கொஞ்ச நேரம் சூடு பண்ணாலே மெல்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால லோவர் மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. லெட் us go ahead for the next one about the compound lipids. நார்மலாக லிப்பிட்னா ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் இருந்தால் ஓகே, அது கூட சேர்ந்து வேற ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல் வந்திருக்குதா, என்ன ஆட் ஆயிருக்குது அப்படிங்கிறத வச்சு காம்பவுண்ட் லிப்பிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஒன்லி. ஓகே, ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆல்கஹால் அதெல்லாம் இருக்குது. அது கூட சேர்ந்து யார் வந்துட்டாங்க, ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஒரு குரூப் வந்துருச்சு. எஸ், ஸோ லிப்பிட் கூட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஃபாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்ததுனால ஃபாஸ்போலிப்பிட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு. ஃபாஸ்போலிப்பிடுக்கு எக்ஸாம்பிள் என்ன காமிச்சிருக்காங்க, லெசிட்டின் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் இது நார்மலாக லிப்பிட் மாலிக்யூல் இருக்கிற விஷயம். ஸோ அவங்க கூட சேர்ந்து என்ன ஆயிட்டாங்க, இவங்க வந்து ஒட்டிக்கிட்டாங்க. ஃபாஸ்பேட் வந்து ஒட்டிக்கிட்டதுனால இது வந்து ஒரு நார்மல் சிம்பிள் லிப்பிட். ஸோ திஸ் இஸ் அ simple lipid. Okay, simple lipid plus phosphate. Okay, simple lipid plus phosphate, they will form a compound lipid. Here it is phospholipid. அதுக்கான example தான் lecithin. It's a repeatedly asked NEET question. So lecithin is an example of phospholipid. Yes. So let us see over here. நம்மளோட மெம்பரின் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட மெம்பரின் எல்லாம் ஃபாஸ்போலிபிட் பைலேயர்னால மேடப் ஆயிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, ரைட்? எஸ், ஸோ அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிறாங்க. எஸ், ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. எஸ், ஸோ பைலேயர். ஸோ இப்படி ஒரு லேயர், ஹெட்டு மேலே டெய்ல் தான் உள்ளார பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெம்பரேன். ஸோ இங்கே ஃபுல்லாக லிப்பிட் மாலிக்யூல் தான் இருக்காங்க. இங்கே ஃபாஸ்பேட் குரூப் வச்சிருக்கக்கூடிய லிப்பிட் மாலிக்யூல், அதனால தான் ஃபாஸ்போலிப்பிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாம்பிளாக அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே மெம்பரினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்து இங்கெல்லாம் அது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி டிரைவ்ட் லிப்பிட்ஸ். வேற எதுலையோ இருந்து உருவாக்கப்பட்ட லிப்பிட், அதான் டிரைவ்ட். இட் காட் டிரைவ்ட் ஃப்ரம் தட் ஒன். ஸோ நம்ம நிறையா வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் காட் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின்ல இருந்து டிரைவ் பண்ணது அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ், ஸோ லாட் ஆஃப் பயாலஜிக்கல் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா லாட்டின்ல இருந்து தான் எடுத்த மாதிரி இருக்கும், ரைட்? அதே மாதிரி தான் இங்கே வேற ஏதோ இருந்து எடுத்தப்பட்டது. ஸோ தே ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் hydrolysis of simple lipids and the compound lipids. Example is cholesterol. Very very important question, examல கேட்டிருக்காங்க. பிக்சரும் ரொம்ப முக்கியம், புக்லையும் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சர். ஓகே, ஸோ derived lipids are the products of hydrolysis of simple lipids and compound lipids. ஸோ simple lipid compound lipid hydrolysis பண்ணி கிடைக்கிற விஷயம் தான் என்னது, நம்மளோட derived lipids. derived lipidsக்கு எக்ஸாம்பிளாக என்ன இருக்குப்பா? ஸோ கொலஸ்ட்ரால் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்கோட யாக்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் எக்கோட யாக் சாப்பிடவே மாட்டாங்க, ஒயிட் கலர் மட்டும் இருக்கிறது மட்டும் தான் சாப்பிடுவாங்க, எல்லோவையே இக்னோர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி சிம்பிள் சுகர்ஸாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ், ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னாலே என்ன தெரியும் நமக்கு ரைஸு கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது. எஸ், ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see about only the simple sugars, not the complex ones. சிம்பிள் சுகர்ஸ் நிறையா சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, காம்ப்ளெக்ஸ் சுகர் மேக் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் சிம்பிள் சுகரோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் காம்ப்ளெக்ஸ் சுகர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காட் இட் மை டியர்ஸ்? எஸ், ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், சுகர்னா ஸ்வீட்டாக இருக்கும், வாட்டர் சாலுபிள், ஈஸியாக சாலுபிள்னு நல்லாவே தெரியும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் வாட்டர் சாலுபிள், இதே லிப்பிட்ஸ் ஆர் வாட்டர் இன்சாலிபிள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ என்ன நல்லா இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் வந்து மேக்கிங் அப் த சுகர் இட் செல்ஃப். ஸோ அதில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதை விட டபுள் மடங்கா ஹைட்ரஜனு, அண்ட் தென் கார்பன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ஆக்சிஜனும் இருக்கும். அதாவது 1:2:1 இருக்கும். ஓகே, ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரைபோஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிம்பிள் சுகர்ஸ். இங்கே காமிச்சிருக்காங்களா? ஸோ குளுக்கோஸோட ஃபார்முலா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்கும் போதுலேருந்து நமக்கு நல்லா தெரியும், C6H12O6ன்னு. ஸோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. எஸ், ஸோ 6 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இங்கே ரைபோஸ் கொடுத்துருக்காங்க. ரைபோஸோட கார்பன் நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ் தான் ரைபோஸில் இருக்கும். ரைபோஸோடதும் நமக்கு ரொம்ப ஃபேமஸ், பிகாஸ் நம்மளோட டிஎன்ஏஓ ஆர்என்ஏலையும் இருக்கக்கூடிய சுகர் யார், ரைபோஸ் சுகர் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லாவே தெரியும். ரைபோஸ் அண்ட் டிஆக்சி ரைபோஸ். எஸ்,
ஓகே ஸோ திஸ் இஸ் த நார்மல் சைக்கிளிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வேறு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிய வரணும், ரைட்டா? எஸ், ஸோ நம்ம இப்போ மோனோசாக்கரைட்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், வாட் ஆர் வி சீயிங் மை டியர்ஸ்? சிம்பிள் சுகர்ஸான மோனோசாக்கரைட்ஸ். ஓகே, சிம்பிள் சுகரான மோனோசாக்கரைட்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், ஸோ இந்த மோனோசாக்கரைட்ஸில் கிளைகோசைடிக் பாண்ட் அதெல்லாம் ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, கிளைகோசைடிக் பாண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சிம்பிள் சுகரை எப்பவுமே ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மேம், ரெடியூசிங் சுகர்னா என்ன? ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப், கீட்டோன் குரூப் இருந்துச்சுன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? ரெடியூசிங் சுகர். ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. Okay, so presence of free functional group is what is making the sugar as reducing or non-reducing. Reducing என்னது? சீக்கிரமா யார் கூடயாவது ரியாக்ட் பண்ணி குறைஞ்சிருச்சு, மாறி போயிருச்சுன்னா அதுக்கு பேர் ரெடியூசிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெடியூசிங்னா என்னதுப்பா? மோனோசாக்கரைட்ஸ் எல்லாமே ரெடியூசிங் சுகர்னு சொல்றாங்க பிகாஸ் தே ஹாவ் ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப். எஸ், ஸோ ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் present in them. எஸ், ஸோ இவங்களே மோனோமர் தானே, மோனோசாக்கரைட் தானே, அப்படின்னு இவங்களோட மாலிகுலர் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு தெரியும். டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக சால்யூபிளாக இருப்பாங்க, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அண்ட் தென் வி ஹாவ் தி ரைபோஸ் ஆல்சோ. எஸ், ஓகே ஓகே வினோத், ஆல் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ரைபோஸ் இங்கே கொடுக்காம இருக்காங்க, நமக்கும் தெரியும். ரைபோஸ் இஸ் ஆல்சோ அ சிம்பிள் சுகர் அண்ட் தென் கேலக்டோஸ். ஓகே மை டியர்ஸ், எஸ். ஸோ இவங்களை பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்கள மாதிரி இல்லை இவங்கெல்லாம் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ மோனோசாக்கரைட்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சுகர் இஸ் த பேசிக் திங் that we have to know with respect to the biology itself. Okay, okay Vinod, all right my dear. Okay, coming to the oligosaccharides. So glycosidic bond இருக்கும். ஒலிங்கோனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 9 சுகர்ஸ் சேர்ந்தது தான். ஓகே, 2 to 9 simple sugars சேர்ந்து இங்க இருப்பாங்க. இங்க 9 plus above 9 sugars. Okay, so 9க்கு மேற்பட்ட simple sugar இருந்ததுன்னா, okay, above 9 simple sugars. Okay, above 9 simple sugars. All right. Okay, coming to this one. So polysaccharides na நிறைய பேர் கலந்திருப்பாங்க. நிறைய monosaccharides சேர்ந்தது தான் polysaccharide அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, wow, wonderful Jay, congratulations my dear, so proud of you. Okay, yes, so நம்ம வந்து oligosaccharides பத்தியும் polysaccharides பத்தியும் நம்ம complex macromolecules பத்தி படிக்கும்போது இது ரெண்டையும் படிக்க போறோம். ஓகே, ஆனால் இது வந்து நான் கம்பேரிசனுக்காக இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எது வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது? பாலிசாக்கரைட்ஸ் தான் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்க தான் இன்சால்யூபிளாகவும் இருப்பாங்க. ஸ்டார்ச் எல்லாம் பாலிசாக்கரைடு தான். ஓகே, ஸோ கிளைகோசைடிக் பாண்ட் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். யாருக்கு இருக்காது கிளைகோசைடிக் பாண்ட்? மோனோசாக்கரைட்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. ஸோ ஹூ இஸ் த ரெடியூசிங் சுகர்? Monosaccharide is the reducing sugar, whereas others are non-reducing. ஏன்னா மோனோசாக்கரைடில் தான் ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் வந்து அப்படியே தனிஞ்ச மாதிரி இருக்கும். இதே வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஃப்ரீ குரூப் வந்து பார்க்க முடியாத மாதிரி பவுண்டாக இருக்கிறதுனால here there won't be a free group. Free aldehyde or any other functional group will not be there, freely seen. Okay, ஃப்ரீயாக தெரியாதுன்னு சொல்ல வராங்க. Okay, yes, so let us go ahead and learn about each and everything in detail. So இப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷனே ஃபுல்லாக இதை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. Yes, good evening my dear ஜிவிகா. ஜிவிகா ரொம்ப நாள் ஆகிட்டு பார்க்குறேன். எஸ், ஸோ யக்கின் பேட்சுக்கு தான் நம்ம போகவே இல்லையோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிளாஸ் எடுத்து. ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும். ஏன்னா நிறைய டைம் எக்ஸாமில் ரெடியூசிங் நான் ரெடியூசிங்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள், அதனால் அதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட் அஸ் see about the chemistry of carbohydrates. நிறைய டைம் வந்து டி குளுக்கோஸ், எல் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளுக்கோஸ்னாலே தெரியும் 6 கார்பன்னால மேடப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எஸ், ஸோ டி குளுக்கோஸ்னா என்ன அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இங்கே OH குரூப் இருக்குது, இதில் எல் குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் OH குரூப். ஸோ இது ரெண்டுலேயும் வந்து 2 பேரோட ஃபார்முலா எல்லாமே அதே ஒன்று தான். மாலிகுலர் formula is same, no doubt in that. Okay, molecular formula என்ன ஆகல, எந்த மாற்றமும் வரல. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ ஹைட்ரஜன் தான், எவ்வளோ ஆக்சிஜன் அவ்வளோ ஆக்சிஜன், C6H12O6 தான். ஆனால்
எந்த பக்கம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு OH குரூப் வந்து எந்த பக்கம் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறது மட்டும் மாறுது. எஸ். Okay, yes, so these are the isomeric structures. Okay, structural formula வந்து same தான். Yes, so compounds having the same structural formula but they differ in the spatial configuration. Yes, so D-glucose and L-glucose ஓட structure தான் பார்த்திருக்கிறோம். Yes, so ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஐசோமர்ஸ் தான். இவ்வளோ தான். டி குளுக்கோஸ்னா எல் குளுக்கோஸ்னா என்னங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக ஆல்ஃபா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. எஸ், அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமோட OH குரூப் பார்த்தீங்கன்னா கீழே ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமோட OH குரூப் வந்து மேலே ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பீட்டா குளுக்கோஸ். மேலேனா பீட்டா, கீழேனா ஆல்ஃபா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஓகே, எஸ், ஸோ வெரி குட் மை டியர்ஸ். ஓகே, ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இட் இஸ் டோட்டலி அபவுட் திஸ் ஸ்ட்ரக்சர் only. All right, and coming to the next one. So properties பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். Yes, so what are their properties அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரக்சராக தான் இருப்பாங்க. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, எஸ், ஸோ 2-3 மோனோசாக்கரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, கிளைகோசைடிக் லிங்கேஜ் மூலமாக டைசாக்கரைட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய டைசாக்கரைட்ஸ் ஆர் நிறைய மோனோசாக்கரைட்ஸ், லாங் செயின் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் will join together with a lot of glycosidic bond and they will form the polysaccharides. ஸோ polysaccharides இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதில் வந்துருவாங்க. டைசாக்கரைட் கூட வந்து நம்ம வந்து சிம்பிள், அதாவது ஃபில்ட்ரேட்டில் பார்க்க முடியும். ஆனால் பாலிசாக்கரைட்ஸ் நம்மளால ஃபில்ட்ரேட்டில் பார்க்க முடியாது. இதில் ரிட்டன் டேட்டில் தான் இவங்களெல்லாம் பார்க்க முடியும். எஸ், ஸோ ஜெய் கொஸ்டின்ஸ் இல்லைப்பா, இது ஒன் ஷாட் தானே, கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ கொஸ்டின்ஸ் இல்லைனா ஓடிடுவீங்கன்னு தெரியும். ஓகே, கமிங் டு திஸ் ஒன். ஸோ ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் பற்றி பார்க்கலாம். as I've already told what is the meaning of reducing sugar, my dears? ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெடியூசிங் சுகர். ஓகே, ஸோ ஹேவிங் ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும், ரியாக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஈஸியாக ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ மோனோசாக்கரைட்ஸ் ஆனால் குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ், எல்லா மோனோசாக்கரைட்ஸுமே கேலக்டோஸாக இருக்கட்டும், ரைபோஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரெடியூசிங் சுகர் தான். இதே வந்து டைசாக்கரைட்ஸ் ஒரு ஆலிங்கோசாக்கரைட்ஸ் அவங்க எல்லாருமே, அதாவது மால்டோஸ், லாக்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் they will be in the reducing sugar list only. ஓகேப்பா, ஆல் ரைட் மை டியர். ஓகே, all right, can we go for the next one? all right, okay, என்னப்பா chat பண்ணி விளையாண்டுருக்கீங்க? yes, okay, all right, லிசனும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜீவிகா, வெரி குட். ஓகே, ஸோ ரெடியூசிங் சுகருக்கு எக்ஸாம்பிளாக எல்லா மோனோசாக்கரைட்ஸுமே ரெடியூசிங் சுகர் தான். ஓகே மேம், அதை எப்படி மேம் கண்டுபிடிப்பாங்க, சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, ரெடியூசிங் சுகர் எது, நான் ரெடியூசிங் சுகர் எது, எந்த சுகருக்கு ஃப்ரீ பண்ண, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை, யாரெல்லாம் வந்து கிளைகோசைடிக் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகாமல் தனியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் அதெல்லாமே இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டாங்க. ஸோ நான் ரெடியூசிங்னா என்னதுன்னா நிறையா என்னது பெரிய பெரிய பாலிசாக்கரைட்ஸான சுக்ரோஸ் இவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் வந்துருவாங்க. ஓகே, ஸோ மோனோசாக்கரைட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கவே மாட்டாங்க. நான் ரெடியூசிங் லிஸ்ட்டில் யார் வராங்களாமா, சுக்ரோஸோ இல்லை சுக்ரோஸும் தாண்டி வேற எல்லாம் செல்லுலோஸு அது எல்லாமே they'll be coming under the non-reducing. Let us learn about that one in detail. Let us see here about the reducing and non-reducing. Already நான் அதுக்கான definition எல்லாம் சொல்லிட்டேன். Reducing sugars are the carbohydrates that can act as a reducing agents due to the presence of free aldehyde group or free ketone group. ஸோ அவங்களுக்கு அது இருக்காது. ஓகே, ஸோ இவங்களுக்கு அது இருக்கிறதுனால குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, கமிங் டு திஸ் ஒன், ஸோ தே கிவ் த பாசிட்டிவ் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் த ஃபெல்லிங்ஸ் ஆர் பெனடிக்ஸ் டெஸ்ட். அப்போ தே இன்க்ளூட் ஆல் த மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் சம் டைசாக்கரைட்ஸ். நல்லா பார்த்து வச்சுக்கோ, எல்லா டைசாக்கரைட் இதில் வரமாட்டாங்க. சம் டைசாக்கரைட்ஸ் வில் பி கமிங் ஓவர் த ரெடியூசிங் சுகர். ஸோ அதான் மிச்சம் இருக்கக்கூடிய டைசாக்கரைட்ஸ் எல்லாமே நான் ரெடியூசிங் லிஸ்ட்டில் வந்துருவாங்க. ஓகே, தே டு நாட் ஹாவ் த ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் ஆர் ketone group. That is a very very important question. So நிறைய பேர் வந்து புக்கில் ரெடியூசிங் நான் ரெடியூசிங்கை பார்க்காம விட்டுருவாங்க, ஸ்ட்ரக்சர் மட்டுமே படிச்சுட்டு இந்த விஷயத்தை பற்றி நோட் பண்ணாமல் விட்டுருவாங்க. பட் இதுவும் ஒரு தடவை நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய டைம் எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புரிஞ்சுதா பசங்களா? எஸ், ஸோ நான் ரெடியூசிங்னா என்னது, they are not reactive because they don't have free aldehyde or ketone group அப்படிங்கிறதுனால தான். ஸோ எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சயின்டிஸ்ட் கண்டுபிடி பெனடிக்ஸ் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது, அது எப்படி அதில் என்ன ரியாக்ஷன், என்ன டெஸ்ட் பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சம் டைசாக்கரைட்ஸ் அண்ட் ஆல் த பாலிசாக்கரைட்ஸ் வில் பி கம்மிங் as a non-reducing sugars. Very very important one. ஓகே, ரெடியூசிங்னா யாரு, எல்லா மோனோசாக்கரைடுமே ரெடியூசிங் தான்.
சில மோனோசாக்கரைட்ஸ் சில டைசாக்கரைட்ஸ் மட்டும் ரெடியூசிங்கில் வருவாங்க. மிச்சம் இருக்கிற டைசாக்கரைட்ஸ் அண்ட் சுக்ரோஸ் அவங்க எல்லாருமே வந்து நான் ரெடியூசிங் சுகரில் தான் வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ கேன் சி திஸ் ஒன். ஸோ இது பெனடிக்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் டியூபில் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் பெனடிக்ஸ் ரியேஜென்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு என்ன இருக்குது, அது ப்ளூ கலர்லேயே தான் இருக்குது, கலரே மாறலை. ஹீட் பண்ணி பார்க்கணும், ஹீட் பண்ணி பார்த்தா கலர் மாறுதா மாறலையாங்கிறத வச்சு இது பண்ணி பார்க்க ப்ளூலேயே இருக்குது. ப்ளூலேயே இருந்துச்சுன்னா என்னது ஆன்சர் பண்ணலாம்னு அர்த்தம். இதே குளுக்கோஸும் பெனடிக்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பெனடிக்ஸ் ரியேஜென்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சமா, பிரிக் ரெட் கலர் வந்துருச்சு. ஸோ வாட் வி ஹவ் அப்டைன் மை டியர்ஸ், ஸோ நமக்கு கலர் சேஞ்ச் வந்துருச்சு. ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ரெட் கலர் பிரிக் ரெட் கலருக்கு மாறிடுச்சு. ஏன்னா இங்கே போட்டிருக்கிறது நம்ம குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஸோ இட் இஸ் அ ரெடியூசிங் சுகர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ குளுக்கோஸ் போட்டதுனால தான் என்ன ஆயிடுச்சு, பெனடிக்ஸ் ரியேஜென்ட் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது கலர் மாறுச்சுன்னா இட் இஸ் அ ரெடியூசிங் சுகர். ஸோ இங்கே குளுக்கோஸ் போட்டது கண்டிப்பாக கலர் மாறும். இதே இங்கே பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் போட்டிருக்காங்க. ஸோ சுக்ரோஸ் வந்து இட்ஸ் நாட் அ மோனோசாக்கரைட். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப்லாம் கிடையாது. ஸோ அதனால பெனடிக்ஸ் ரியேஜென்ட் கூட சுக்ரோஸை போட்டுட்டு ஹீட் பண்ணி பார்க்கும்போது நோ சேஞ்ச். ஸோ அப்படிங்கிறப்ப என்னது ஆன்சர் பண்ணலை. ஸோ தே ஆர் நான் ரெடியூசிங். ஸோ சுக்ரோஸ் நான் ரெடியூசிங் தான், இங்கே வாட்டரும் நான் ரெடியூசிங் தான். ஸோ இது ரெண்டுமே நான் ரெடியூசிங். ஸோ யாரெல்லாம் ரெடியூசிங் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எஸ், ஸோ இந்த சாப்டர்லேயே எஸ் ஜெய் நான் கிளாஸில் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்சைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அமைனோ ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஆர் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அமைனோ ஆசிட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி எல்லாமே எல்லாம் இப்போ மோனோசாக்கரைட்ஸ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்திருக்கு. அதனால் அதுவும் படிச்சு தான் ஆகணும். வி கேனாட் இக்னோர் தட். எஸ், ஸோ ப்ளூ கலரில் அப்படியே இருந்துச்சுன்னா என்னது, டெஸ்ட்டுக்கு ரியாக்டே பண்ணல அப்படின்னா தே ஆர் நான் ரெடியூசிங் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ ப்ளூ கலர் சொல்யூஷன் ப்ளூலேயே இருந்துச்சுன்னா என்னது, நான் ரெடியூசிங்கில் வந்துடுவாங்க. ஸோ லைட்டாக எல்லோ மாதிரி மாற்றங்கள் வர ஆரம்பிச்சதுன்னா மாடரேட்லி ரெடியூசிங். இதே டல்லாக ரெட் கலர் மாதிரி ரொம்ப ரொம்ப ஆரஞ்சு திக் ஆரஞ்சு கலர் வந்தால் தான் ரெடியூசிங் அப்படிங்கிறத நம்ம அதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆல் ரைட் மை டியர்ஸ், ஓகே, வெரி ஈஸி, சிம்பிள். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரஜீனியஸ் பேசஸ். ஸோ நைட்ரஜன் பேசஸாக இருக்கட்டும் நியூக்ளியோடைடாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து எதில் பார்க்க முடியும், நம்ம ஃபில்ட்ரேட்லேயே பார்க்க முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் எஸ்கேப் ஆகி கீழே வந்திருப்பாங்க, ஆசிட் சாலிபிள் பூலுக்கு வந்திருப்பாங்க நமக்கு தெரியும். எஸ், ஸோ தீஸ் ஆர் தி நைட்ரஜன் கண்டைனிங் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ரிங் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நைட்ரஜன் கண்டைனிங் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நைட்ரஜன் பேஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அடினைன் குவானைன் அதெல்லாமே வந்து நைட்ரஜன் பேஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தைகள், ரைட்? எஸ், ஸோ இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இதில் நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரில். எஸ், கண்டிப்பாக வரும். இப்போ டயக்ராம் பேஸ்டெல்லாம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அட்லீஸ்ட் எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 கொஸ்டின் ஆகுது டயக்ராம் பேஸ்டு. பாட்னியில் இருக்கும், ஜுவாலஜிலையும் அதே போல் இருக்கும். ஆல்ரைட், ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்னு தெரியும். அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸில் யார் முக்கியமான ஒரு ஆள், மறுக்கவே முடியாத ஒருத்தங்க யார், நைட்ரஜன் பேஸ். இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு நைட்ரஜன் பேஸ் தான், அதுக்கப்புறமா தான் ரைபோ சுகர், அப்புறம் தான் ஃபாஸ்பேட். ஓகே, எஸ், ஸோ நைட்ரஜன் பேஸஸில் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் தியர் ஸ்ட்ரக்சர் as பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடன்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ பியூரினாக இருக்கிறது யார், அடினைனும் குவானைனும் பியூரின் லிஸ்ட்டில் வராங்க. பிரிமிடனில் சைட்டோசின் தைமன் அண்ட் யுராசில் இஸ் கமிங் as a pyrimidine over here. And coming to this அடினைன் குவானைன் பேரு தான் பியூரின் சின்னதாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தான் 2 ரிங் இருக்கும். ஓகே, 2 ரிங் இருக்கிற மாதிரி இருக்குது தான் பியூரின்ஸ். அடினைன் and guanine will have this 2 ring, whereas cytosine and uracil will have the cytosine, uracil, thymine, all 3 of them will have only single ring. All right, my dears? Yes, so nitrogen bases are the important component of nucleic acid. Or else, nitrogen base மட்டும் இல்லைனா nucleic acids உருவாகவே முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். Next போகலாமா? All right, coming to the nucleotides. So what is the meaning of nucleotides? Just now we have seen the nitrogen base and now we are going to see about the nucleotides. What is that nucleotide? So coming to this part, so nitrogen base, அது கூட ரைபோ சுகரோ இல்லை டிஆக்சி ரைபோ சுகரோ சேர்ந்துட்டு அது கூட ஃபாஸ்பேட் குரூப், இவங்க 3 பேரும் சேர்ந்தாதான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட் மை டியர்ஸ், ஸோ இங்கே ஒரு நைட்ரஜன் பேஸை எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. அடினைனும் சுகரும் ரைபோ சுகராக இருக்கட்டும், எஸ், அண்ட் தென் ஃபாஸ்பேட் குரூப், இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களாமா, அடினலிக் ஆசிட். ஸோ அடினைனுங்கிற நைட்ரஜன் பேஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் அடினலிக் ஆசிட். இங்கே குவானைன் அப்படிங்கிற அந்த நைட்ரஜன் பேஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் குவானலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. Understood பசங்களா? those are listening, can I get some confirmation? So what is this adenolic acid கேட்பாங்க. thiamine plus sugar plus phosphate அப்படின்னா அது என்னது, thiamidic acid. So thiamidic acid will be found in the DNA. Okay, uridylic acid,
Yes, it is found in the RNA. Yes. So புரிஞ்சுதா? Yes. So ரொம்ப ஈஸி. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரில் இருக்கிறதா அடினைன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள். யார் அவங்க? நைட்ரஜன் என் பேஸ்னு போட்டுடுறாங்க. ஓகே, நைட்ரஜன் பேஸ். ஸோ நைட்ரஜன் பேஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மைக்ரோமாலிக்யூல். ஸோ இந்த நைட்ரஜன் பேஸ் அது கூட சேர்த்து நைட்ரஜன் பேஸ் வந்து இந்த ரைபோ சுகரான 5 கார்பன் சுகரோட தான் அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், திஸ் இஸ் த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் தென் 5th கார்பன் ஆட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ல தான் யார் ஆட் ஆயிருக்காங்க? நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆயிருக்காங்க. சுகரோட ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ல நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆயிருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நியூக்ளியோடைடுன்னு ஏன் பேர் வந்திருக்குது? நியூக்ளியோடைடு அது பேர். ஆல்ரைட் மை டியர்ஸ், ஆர் யூ ஆல் ஏபிள் டு ஃபாலோ? ஸோ நைட்ரஜன் பேஸ் வந்து எங்கே ஆட் ஆயிருப்பாங்க? சுகரோட ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ல நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆயிருப்பாங்க. ஸோ மறுக்க முடியாத இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல். ஸோ அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், யூராசிலிக் எல்லாருமே யாராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமோட தான் ஒட்டியிருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் அ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நியூக்ளியோடைட். ஓகே, ஸோ இங்கே என்ன நியூக்ளியோடைட் அடினைன் கொடுத்துருக்கறனால அடினலிக் ஆசிட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் தான் என்னென்ன காம்பினேஷன் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்களாமா? டிஎன்ஏவை மேக் பண்ணுறாங்க. ஸோ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். வி நோ தட் ரிங் இருக்கிறது தெரியுது. ஸோ நியூக்ளிக் ஆசிட் தட் இஸ் டிஎன்ஏ and the RNA are made up of nucleotides. So nucleotide is a monomer, whereas DNA and RNA are polymers. Okay, so who's the monomer here? Nucleotide is the monomer. Okay, so nucleotide is the monomer. So who's the polymer? DNA is a polymer. DNA is a polymer. Okay, RNA is also a polymer. DNA இருந்தாலும் சரி, RNA இருந்தாலும் சரி, அவங்களாம் பாலிமர் லிஸ்ட்ல தான் வராங்க. அப்படின்னா நிறைய மோனோமர்ஸ்னால மேடப் ஆயிருக்கிறவங்க. ஸோ we can look into this picture only, we can understand that. Yes, so இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குதுன்னு? ஒரே ஒரு ரிங் இருந்துச்சுன்னா அது பிரிமிடுனா இருக்கும்னு தெரியும். ஸோ 2 ரிங் இருந்ததுன்னா பியூரின்ஸ். எஸ், ஸோ இது ஒரு ரிங்கு இருக்கக்கூடிய அந்த இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது இன்னொரு நியூக்ளியோடைட், இது இன்னொரு நியூக்ளியோடைட். இது மாதிரி 4 நியூக்ளியோடைட் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? டிஎன்ஏவோடைய ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் பண்ணுற பேஸ் மாதிரி உருவாகிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எஸ் டாக்டர், லைவ் தான்ப்பா, ரெக்கார்டட் கிடையாதுப்பா. அப்படியே எல்லாரும் லிசன் பண்ணிகிட்டே இருக்காங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்களா? எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்க, பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சப்ஜெக்ட் தாண்டி பேசாமல் கரெக்டாக சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. லெட் அஸ் கோ ஹெட் வித் பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமாலிக்யூல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ மைக்ரோமாலிக்யூல்ஸ் ஆர் த ஒன் ஹூ வில் கம்பைன் வித் ஒன் another and they will make up the macromolecules. So biomacromolecules இப்போ பார்க்க போகிறோம். So coming to the biomacromolecules, very simple. யாரெல்லாம் வராங்க? இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? ஃபஸ்ட்டு 10,000 டால்டனுக்கு மேலே இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க? புரோட்டீனு, பாலிசாக்கரைடு, நியூக்ளிக் ஆசிட்ஸ். இவங்க 3 பேருமே பயங்கரமாக வெயிட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேருமே பாலிமர்ஸ் தான். ஓகே, ஆல் 3 of them are polymers. Okay, all 3 of them are polymers only. புரிஞ்சுதா? ஸோ 3 பேருமே பாலிமர் லிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரியா? அப்படின்னா நிறைய மோனோமர்ஸ் இருப்பாங்க. எஸ், ஸோ 10,000 டால்டனோ அதுக்கு மேலேயோ எங்கேயோ 1000 கொடுத்துருக்காங்க. இது 10,000 ஆயிரும். ஓகே, ஸோ ஆசிட் இன்சாலபிள் ஃப்ராக்ஷனில் தான் அவங்க இருந்தாங்க, அதாவது ரிட்டன்டேட்டில் தான் அவங்கள பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர் எங்கே இருக்காங்க? சைட்டோபிளாசமில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் நிறைய ஆர்கனல், நிறைய பார்ட்டை மேக் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இவங்க 3 பேருமே. நியூக்ளியஸ்குள்ள தான் இவங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், அபவுட் 1 by 1 ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம். ஸோ லிப்பிட்ஸை வந்து ஈவன் தோ அவங்க ரிட்டன்டேட்டில் இருந்தாலுமே நம்ம அவங்கள மேக்ரோமாலிக்யூல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துச்சு. அதனால தான் அவங்க இதை சொல்லியிருக்காங்க. லிப்பிட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி அ மேக்ரோமாலிக்யூல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட்டு 800 தாண்டவே இல்லை. பட் இட் இஸ் கம்மிங் அண்டர் த ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன் பிகாஸ் மெனி லிப்பிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் செல் மெம்பரன்ஸ்னால அவங்க கிரைண்ட் ஆகப்படும் போது அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுறாங்களாமா? வாட்டர் இன்சால்யூபிள் வெசிக்கல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்கள நம்ம எங்கே பார்க்குறோம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட்டர் இன்சால்யூபிள் வெசிக்கல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால தான் அவங்களை எங்கே பார்க்குறோம்? ரிட்டன்டேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் லிப்பிட் இஸ் ஃபவுண்ட் இன் த ரிட்டன்டேட் பிகாஸ் தே ஆர் ஃபார்மிங் தி வெசிக்கல்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் 2 தடவை நீட் எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து லிப்பிட் ரிட்டன்டேட்டில் இருக்குதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு 4 ஆன்சர், அதில் எது அப்ராப்ரியேட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒன்று கேட்டிருந்தாங்க. தே கே நாட் பி ஃபில்டர்ட் அலாங் தி ஆசிட் சால்யூபிள். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? வெசிக்கல் ஃபார்ம் பண்ணிட்டதுனால ஆசிட்
சாலிபிளாக அவங்கள பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். எஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த லிப்பிட் தான் எங்கே இருக்குது? நம்மளோட மெம்பரின், be it a plant cell or bacterial cell or human cell, all the cell membrane, plus membrane is made up of what? Lipid bilayers only. So in between the lipid bilayer we have the carrier proteins and lot of proteins and all, right? Yes. All right. Okay, any doubts my dears? Can we go for the next one? So average composition of the cell பாருங்க, ஒரு செல்லு மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் என்ன அதிகமாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் பிளட்லேயே இருந்தாலும் வாட்டர் நிறையா இருக்குதுன்னு தெரியும். அதே போல தான் எனது செல்லுக்குள்ளாரையும் வாட்டர் தான் 90% வரைக்கும் இருக்குது. ஸோ அதை தாண்டி இருக்கிற மேக்ரோமாலிக்யூல் எந்த மேக்ரோமாலிக்யூல் ரொம்ப அதிகம்? ஸோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ரோட்டீன் இஸ் த macromolecule which is high in number, that is 10% மேலே ப்ரோட்டீன் இருக்குது. கார்போஹைட்ரேட், ஓகே, கார்போஹைட்ரேட்டை விட யார் அதிகமாக இருக்காங்க? நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் தான் கார்போஹைட்ரேட், அப்புறம் தான் அந்த லிப்பிட்ஸ் எல்லாமே வருவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிளர் காலம். எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஸ், ஸோ விச் ஒன் இஸ் த most abundant macromolecule that is present inside the cell? It is protein is the most abundant macromolecule. அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு ப்ரோட்டீன் அடுத்தது யார் வராங்க? நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்கு அப்புறமா தான் குளுக்கோஸ். நமக்கு குளுக்கோஸ் ஈவன் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குறாங்களா இருந்தாலும் அவங்கள விட அதிகமாக ப்ரோட்டீன் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், அப்புறம் அயான்ஸ் வந்து less than 1% இருப்பாங்க. Coming to the proteins, let us learn about the most abundant macromolecule that is found inside our cell, which is a protein. Yes, so proteins are heteropolymers. What is the meaning of heteropolymers? First of all, நமக்கு ஹோமோனா என்ன, ஹெட்டிரோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஸோ ஹோமோனா ஒரே மாதிரியா இருக்கிறது ஹோமோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோமோபாலிமர், ஹெட்டிரோபாலிமர், அதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஹெட்டிரோ, ஸோ ஹெட்டிரோனா என்னது? டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் ஆர் கம்பைன்ட் ஓவர் ஹியர். இதே மோனோமராக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ப்ரோட்டீன் இஸ் நாட் அ மோனோமர், அதனால ப்ரோட்டீன் இஸ் நாட் அ ஹோமோபாலிமர். ஓகே, அதனால நம்ம அந்த ப்ரோட்டீனுங்கிற இடத்துல அந்த ஹோமோபாலிமரே எழுதவே தேவையில்லை. ஸோ வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் கிளைசினே 100 கிளைசின் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா அது ஹோமோபாலிமர். ஆனால் அப்படி ஃபார்மே பண்ணுறது இல்லையாமா. ஓகே, ஒரே மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீன் இஸ் நாட் அட் ஆல் அ ஹோமோபாலிமர், இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அ ஹெட்டிரோபாலிமர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். காட் இட் பசங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் சேர்ந்துருப்பாங்க. ஸோ வித்தியாசமான அமைனோ ஆசிட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு அமைனோ ஆசிட் ஒருத்தர் எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட் மூலமாக தான் ஜாயின் ஆகுறாங்க. ஸோ பெப்டைட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? நம்மளோட பயோமாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாண்டுமே எப்படி ஃபார்ம் ஆகுது? பயோமாலிகூல்ஸ், அதுவும் மேக்ரோமாலிகூல்ஸ் உருவாகும் போது என்ன நடக்குது? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் மூலமாக வாட்டர் ரிமூவ் ஆகிதா எல்லா பாண்டுமே ஃபார்ம் ஆகுது. ஓகே, okay my dear, yes, you can also keep that as a mnemonic. Okay, so polypeptides ni ஏன் பேர் வந்துச்சு? Why do we call them as polypeptides? Because இது ஒரு peptide bond, இது ஒரு peptide, இது ஒரு peptide, மாதிரி நிறைய peptide bonds இருக்கிறதுனால proteins are otherwise called as polypeptides. Yes, so linear chain of amino acids linked by the peptide bonds, lot of peptide bonds. So peptide bond is formed when the acid group of one amino acid reacts with the amine group of the next amino acid. So இங்க அதுதான் காமிச்சிருக்காங்க. Okay, so இது ஒரு amino acid ஓட ஸ்ட்ரக்சர்ல என்ன காமிச்சிருக்காங்க? So acid group of one amino acid and then இது அடுத்த amino acid ஓட amine group ரெண்டுமே ரியாக்ட் ஆகி இங்க என்னது வாட்டர் ரிமூவ் ஆகி தான் இங்க பெப்டைட் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? எஸ். So acid group of one amino acid and the amine group of the next amino acid will combine and they will react and they will undergo dehydration reaction and then the bond called peptide bond is getting formed between the two amino acids. So இங்க பாத்தீங்களா ஒரு 11 amino acid இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்காங்க. நிறைய peptide bond இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா N டெர்மினலா இருக்கும், இன்னொரு எண்ட் எப்பவுமே ஆசிட் டெர்மினலா இருக்கும். ஓகே, N டெர்மினல் ஆசிட் டெர்மினல். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமோட ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிடோட ஆசிட் குரூப்பும் செகண்ட் அமைனோ ஆசிடோட அமைன் குரூப்பும் தானே ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிடோட ஆசிட் குரூப், அப்போ அமைன் குரூப் இங்க பக்கம் தானே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் N டெர்மினல். ஓகே, எஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, திஸ் இஸ் அ N டெர்மினல், திஸ் இஸ் C டெர்மினல். ஏன் அப்படி? பிகாஸ் ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிடோட என்னது ஆசிட் குரூப்பும் செகண்ட் அமைனோ ஆசிட் அமைன் குரூப் வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால இந்த எண்டில் N குரூப் தான் இருக்குங்கிறதுனால ஒரு எண்ட் N இன்னொரு எண்ட் C டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். அமைனோ N ஆசிட் டெர்மினல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகே, அண்ட் தென் கமிங் டு த ஃபங்க்ஷன்ஸ். ப்ரோட்டீன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக ப்ரோட்டீன் நம்ம பாடியில் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபார் க்ரோத் அண்ட் டிஷ்யூ ரிப்பேருக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஆப்ரேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க? ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா ரீஜெனரேட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஹை ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேரிங். அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் அக்ராஸ் த செல் மெம்பரைன் எல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? மெம்பரைனுக்கு வெளியே உள்ள வெளியே மெட்டீரியல்ஸ் அனுப்புறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. GLUT, yes, glucose transporter 4, yes. So that is also very important and acts as a intracellular ground substances also. நிறைய இடத்துல என்ன பண்றாங்க? ground substances. இது நம்ம டிஷ்யூஸ் படிக்கும்போது படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எஸ், ஞாபகம் இருக்கா இல்லையா பசங்களா? எஸ், டிஷ்யூஸ் நம்ம படிச்சோம் தெரியுமா? கனெக்டிவ் டிஷ்யூ படிச்சோம் தெரியுமா? கனெக்டிவ் டிஷ்யூ படிக்கும்போது கொலாஜன், இலாஸ்டின் அப்படிங்கிற வார்த்தை நிறைய டைம் படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ கொலாஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது கொலாஜன் இஸ் த இன்ட்ரசெல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. எஸ், ஸோ நிறைய ஆன்டிபாடிஸ் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். த ஸ்ட்ரக்சர் இஸ் அ ப்ரோட்டீன் ஒன்லி. ஓகே, எஸ். ஸோ அண்ட் ஃபைட் பண்ணுறதுக்கு எக்ஸைன்ஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ரிசப்டார்ஸும் ப்ரோட்டீனால தான் மேடப் ஆயிருக்காங்க. டேஸ்ட் ஹார்மோன்ஸ் அதுலேருந்து நிறைய பேர் வந்து என்னது ப்ரோட்டீனால தான் மேடப் ஆயிருக்காங்க. அண்ட் சம் ஆர் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள் இஸ் இன்சுலின். இன்சுலின் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். ஓகே, அண்ட் தென் என்சைம்ஸ், பிக்மெண்ட்ஸ், ஹீமோக்ளோபின், அது எல்லாமே இதில் வருதாமா? பெப்டைட் பாண்ட்ஸ்னால மேடப்பாக இருக்கிறவங்கிறதுனால அவங்களெல்லாம் ப்ரோட்டீன் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ ஆர் யூ ஆல் ஏபிள் டு ஃபாலோ? இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் லெட் மீ கிளாரிஃபை. எஸ், ஸோ எந்த டவுட்டுமே கிடையாது இல்லையா? ஈஸி. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் among the following is not a function of protein is the function of protein? அப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டால் நம்மளால சொல்ல முடியும். ட்ரிப்சின் பாருங்க, ஒரு என்சைம். நிறைய என்சைம்ஸ், மோஸ்ட் த என்சைம்ஸ் are protein by nature only. Yes, so coming to the next one, the most abundant protein in the animal world யார் கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில் படித்த ஒரு ஆள் தான் இவங்க. யாருது? Collagen is the most abundant connective tissue, most abundant protein in the animal world. இதே வந்து entire biosphere. ஸோ அனிமல்ஸ் அதிகமாக இருக்காங்களா, பிளான்ஸ் அதிகமாக இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்மளால் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ரைட்? ஸோ பயோஸ்பியரே அப்படின்னா எல்லா லிவிங்கையும் நம்ம அதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எது abundant protein அப்படின்னு பார்த்தீங்கன்னா rubusco is the abundant protein. It's a repeatedly asked NEET question. Okay, rubusco is the most abundant. மேம் ருபுஸ்கோ பற்றி எங்கேயாச்சும் படிப்போமா? ஆமாம், பிளான்ட் ஃபிசியாலஜி சாப்டர் படிக்கும்போது ருபுஸ்கோ, பிளான்ட்டில் ரெஸ்பிரேஷன் இன் ஹையர் பிளான்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் படிக்கும்போது அதில் ருபுஸ்கோ படிப்போம். RUBP கார்பாக்சிலேஸ் இந்த மாதிரி படிப்போம். ஓகே, ருபுலோஸ், பிஸ்பாஸ்பேட், கார்பாக்சிலேஸ், ஆக்சிஜனேஸ் இஸ் an enzyme. ஓகே, அதுதான் என்னது ரொம்ப abundant-ஆன ஒரு ப்ரோட்டீன் that is found in this entire biosphere itself. மறந்துடாதீங்க, அனிமல் வேர்ல்டுனா கொலாஜனு, பயோஸ்பியரே கேட்டாங்கன்னா ருபுஸ்கோ அப்படிங்கிறது நமக்கு வரணும். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் த ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஸ்ட்ரக்சரல் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் பற்றி ஒவ்வொன்றா படிக்கலாமா? ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்ன, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி, ஹவு ஆர் தே ஃபார்ம்டு? ஸோ வெறும் ஒரு அமைன் ஆசிட் இன்னொரு அமைன் ஆசிட்னு சொல்லி ஒரு லைனாக பாசி கோர்க்கிற மாதிரி தான் கோர்த்துருக்குறாங்களா, இல்லை வந்து கச்சன்னு இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு என்னென்ன பாண்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுறதுக்கு வெறும் பெப்டைட் பாண்ட் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு நிறைய பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா? ஸோ அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சரை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது அந்த ஆர்டர் ஈஸியாக போயிட்டே இருக்கும். ஸோ பிரைமரி பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் செயின் மாதிரி தான் இருக்கும். இட் டிஸ்கிரைப்ஸ் த சீக்வென்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ். இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்க, சீக்வென்ஸ் அப்படியே லைனாக ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ ஏன் கலர் நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர்லாம் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசமான அமைனோ ஆசிட்ஸ் தானே சேர்ந்துருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் இஸ் அ ஹெட்டிரோபாலிமர், இட்ஸ் நாட் அ ஹோமோபாலிமர். அதனால தான் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் பாசிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே இது. ஸோ திஸ் இஸ் ஒன் அமைனோ ஆசிட். ஸோ இது ஒரு அமைனோ ஆசிட். இது மாதிரி நிறைய அமைனோ ஆசிட்ஸ் பெப்டைட் பாண்ட் மூலமாக சேர்ந்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ திஸ் அமைனோ ஆசிட் அண்ட் திஸ் அமைனோ ஆசிட் ஆர் ஜாயின்ட் வித் பெப்டைட் பாண்ட். ஹியர் ஆல்சோ பெப்டைட் பாண்ட். எஸ், ஸோ ஒரு எண்ட் என்னது N terminal என்னன்னு சொல்லிட்டேன், இன்னொரு எண்டை C terminal னு சொல்லிட்டேன். This is the N terminal and this one is the C terminal. Yes, so this is a linear chain. Normally N terminal and C terminal இருக்கக்கூடிய ஒரு linear chain தான் காமிச்சிருக்காங்க. Okay, and then coming to the next one about the secondary structure. So secondary structureல என்ன ஆகுது, இந்த மாதிரி linear chain-ஆ இருந்தால் இன்னும் கொஞ்சம் மடங்குன மாதிரி ஆகி, ஸோ இது ஒரு linear chain, இது ஒரு linear, இது ஒரே வந்து மடிஞ்ச linear chain ஆகி இங்கே இருக்கிற அமைனோ ஆசிடும் இங்கே இருக்கிற அமைனோ ஆசிட், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் கண்டைனிங் இருந்தாங்கன்னா டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் மாதிரி எல்லாம் போட்டு ஒருத்தர் என்ன ஆயிருவாங்களாமா, கனெக்ட்
ஆயிடுவாங்க. Okay, this is a very very easiest to remember. Okay, so normally இப்படி இருந்தது primary structure. Okay, so இப்படி வந்துருச்சுன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் கரெக்ட் ஆயிடுறாங்க. So secondary structureல வந்துரும் where one or more polypeptide chains are folded in the form of a helical structure. Helical னா ஒரு வளைஞ்ச மாதிரியான. So normally இப்படி இல்லாம they are like this. Helical structureல இருக்காங்க. Yes, so right handed helixல மட்டும் தான் இருப்பாங்க, not on the left handed. Keratin, fibrion, that is a silk fiber எல்லாமே example of secondary structure. So இங்க பாத்தீங்கன்னா ஸோ இது ஒரு பாலிபெப்டைட், இது ஒரு பாலிபெப்டைட் வந்து ரெண்டு ஜாயின் ஆன மாதிரி இந்த மாதிரி நடுவில் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. பெப்டைட் பாண்டையும் தாண்டி டைசல்ஃபைட் பாண்ட் அந்த மாதிரியான பாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இதே ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பாருங்களேன். ஸோ இப்படி இருக்குது. எஸ், இந்த மாதிரி மாறும்போது ஸோ இங்கேயும் பாண்ட் உருவாயிடும். ஸோ இதுக்கு நடுவுலலாம் பாண்ட் உருவாயிடும். ஸோ இது வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ், திஸ் இஸ் பீட்டா ப்ளீட்டட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பீட்டா ப்ளீட்டட் அண்ட் ஆல்ஃபா helical structure. Okay, ஒரே ஒரு சைடு மட்டும் சாஞ்ச மாதிரி. Okay, alpha helical and beta pleated are the examples of secondary structure of protein. Very very easy. So example keratin மறக்கவே கூடாது. Next, secondary structure இருக்கக்கூடிய புரோட்டீனோட பிக்சர்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. எஸ், யூ கேன் சி த கெரட்டின். நம்மளோட ஹேர் கெரட்டின் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கெரட்டின் இருக்குது. அப்புறம் மாதிரி ஷாம்பு விளம்பரத்துலலாம் கெரட்டினுங்கிற வார்த்தை நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபிப்ராயின். ஓகே, ஃபிப்ராயின் தட் இஸ் அ சில்க் புரோட்டீன். எஸ், ஸோ ஆன்டி பேரலல் பீட்டா ஷீட் ரிச் இன் தி அலனைன் அண்ட் கிளைசின் அமைனஸ். இந்த ரெண்டு அமைனஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்மால் சைட் செயின்ஸ் ஆர் அலவ் த க்ளோஸ் பேக்கிங். எஸ், ஸோ நல்லா க்ளோஸ் பேக் ஆகி இந்த மாதிரி ஒரு செகண்டரி ஸ்ட்ரக்சர் இதிலலாம் இருக்குதுங்கிறத காமிச்சிருக்காங்க. அண்ட் கமிங் டு தி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே அடிஷ்னலாக ஸ்டெபிலிட்டிக்காக இன்னும் வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக நிறைய பாண்ட்ஸ் வந்து யூ வில் கெட் த லைக் வாட் complete complex structure மாதிரி உருவாகும். ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ இங்கே பாருங்களேன், பிரைமரி ஸ்ட்ரக்சரில் வெறும் பெப்டைட் பாண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, எஸ், ஸோ பிட்வீன் த acid group of one amino acid and the amine group of the next amino acid நடுவில் பெப்டைட் பாண்ட் மட்டும் தான். இதே செகண்டரி ஸ்ட்ரக்சரில் இங்கே ஃபோல்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அங்கே அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாமே உருவாயிரும். எஸ், அண்ட் தென் கமிங் டு தி டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைட் பாண்ட்ஸ், அதாவது சல்ஃபர் கண்டைனிங் அமைனோ ஆசிட்ஸ் நடுவில் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் உருவாகும். அயனிக் பாண்ட்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாகி தான் இந்த 3D ஸ்ட்ரக்சரே உருவாக முடியுது. அதே மாதிரி தான் குவாட்டர்னரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ், ஹைட்ரோஃபோபிக் அயோனிக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இதெல்லாமே இன்னும் நல்லா ப்ராப்பராக ஒரு 3D ஸ்ட்ரக்சருக்கும் பியாண்டா போய் தான் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். ப்ளீஸ் மேக் a note of it, my dears. ஓகே, ஹோப் யூ ஆல் வேர் ஏபிள் டு ஃபாலோ. இதுக்காக வந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு பெப்டைட் பாண்ட் இல்லைன்னு ஆகிடாது. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கிட்ட வந்து அது இல்லாததுனால பெப்டைட் பாண்ட் வில் பி present in all 4 of them will have the peptide bond. Okay, all of them will have peptide bond. அதை தாண்டி அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக ஸ்டெபிலிட்டிக்காக, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக வரதான் இந்த அடிஷ்னல் பாண்ட்ஸ் which will make them look like a complex one and making them very complex in structure. Okay, next போகலாம். Let us continue with what we have been seeing. Okay, so coming to the tertiary structure, it's very easy to remember about the tertiary 3D அப்படிங்கிற வார்த்தை ஞாபகத்தில் இருக்கும். Yes,
ஸோ இங்கே இது ஒரு செகண்டரி ஸ்ட்ரக்சர் தெரியுது, பீட்டா பிளேட்டடோ இல்லை ஆல்ஃபா ஹெலிக்ஸோ இருக்கக்கூடிய அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் எகெயின் இன்னும் காம்ப்ளெக்ஸாக நல்லா முறுக்குன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து அடிஷ்னலாக நிறைய டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே உருவாகும் போது இந்த மாதிரி ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் உருவாகும். செகண்டரியிலிருந்து தான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் உருவாக முடியுது. The helical polypeptide chain is further folded. What is happening here? ஸோ இப்படி ஃபோல்ட் ஆகிருந்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்படி மறுபடியும் ஃபோல்ட் ஆகுறது. எஸ், லைக் அ ஹாலோ woolen ball and giving them the 3D view. ஸோ tertiary structure is necessary for very important statement type question, my dears. நீங்கள் இதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லாருமே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 தடவை எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீனால் முக்கியமான வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அட்லீஸ்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால தான் அது பெரிய வேலைகளெல்லாம் அதனால் செய்ய முடியுமா. ஆல்ரைட், ஸோ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஸ் நெசசரி ஃபார் த மெனி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மினிமமாக பேர் மினிமமாக அட்லீஸ்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அவங்களால ரொம்ப பெரிய வேலைகளெல்லாம் அவங்களால செய்ய முடியும். நம்ம பாடியில் நிறையா ஸோ ஆன்டிபாடி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆன்டிபாடி ஃபைட் பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அது இருந்தால் தான் அவங்க பண்ணியிருக்க முடியும். Okay, yes, and then example of tertiary structure of protein is myoglobin, and lot of enzymes will come as an example of tertiary structure of protein. Idhula edavadhu doubts irundha kelunga pakkalam. Those are listening, am I audible? Yes, so proper purida. So enna pa chat box dirini alakkanama poichu mari iruke. Come on everyone, are you all able to follow or not, my dears? Okay, so this is an important statement type question. Tertiary structure is necessary for the biological activity of a protein. Yes, and then myoglobin la example பார்த்துட்டோம். நிறைய enzymes tertiaryல இருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட்டர்னரி பார்க்குறோம். ஸோ டெர்ஷரியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வந்து இன்னும் ஃபர்தராக ஃபோல்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமா, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மோர் தேன் ஒன் பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், அண்ட் ஈச் செயின் functions as a subunit of protein. Yes, so இங்கே என்ன ஆகுதாமா, நிறைய செயின்ஸ் வந்து ஃபோல்ட் தனித்தனியாக இது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு இதுவுமே இது ஒரு ஃபங்க்ஷனல் பார்ட் மாதிரி, இது ஒரு ஃபங்க்ஷன், ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. ஸோ ஹீமோக்ளோபின் இஸ் த ஒன் விச் ஹேஸ் அ 4 சப்யூனிட். ஒவ்வொரு சப்யூனிட்டும் வேலைகளை செய்துட்டு இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் இஸ் அ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோட்டீன் விச் ஹேஸ் 2 alpha units and 2 beta units. ஸோ பீட்டா தான் ஹெவியாக இருக்கும். எஸ், இங்கே பார்த்தாலே தெரியுது, பீட்டாவில் ப்ளூ கலர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் தெரியுது. ஸோ ஹீம் அப்படிங்கிற அந்த பிக்மெண்ட் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்க்க முடியுது. ஸோ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் எதுலேருந்து உருவாயிருக்கிறதா இருக்கும், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் உருவானதாக இருக்கும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you got any doubts, let me clarify. Any doubts? Can I get some confirmation? Yes, so any doubts? Those who are there in the class? Those who are there in the class, please give me some confirmation, or you are able to follow. Yes or no? எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வர மாட்டேங்குது. All good? Yes. So tertiaryலேருந்து தான் குவாட்டர்னரி உருவாயிருக்க முடியும். Tertiary structure got further folded. Yes, more than one polypeptide chain form tertiary structure, and each chain functions as a subunit. ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு சப்யூனிட்டாக வேலை செஞ்சு quaternary structure மேக் பண்ணுறாங்க. ஓகே, எஸ். ஸோ தமிழ் செல்வன், வெல்கம் மை டியர். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. யூ கேம் ஜஸ்ட் நவ் ஒன்லி. ஆல் ரைட். ஓகே, ஸோ டெர்ஷரியாக இருந்தால் தான் ஃபங்க்ஷனலாக இருக்க முடியும். சரியா? ஸோ குவாட்டர்னரியாக இருந்தால் இன்னும் சூப்பராக எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் நிறையா இருக்கிறதா தான் அர்த்தம். எஸ், ஸோ இங்கே ஒரு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரிலாம் போட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் என்ன ஆகுது, நிறைய ஃபோல்டிங்ஸ் வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸாவோ இல்லை பீட்டா பிளேட்டடாவோ மாறுறாங்க. அண்ட் தென் செகண்டரி ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் என்ன ஆகுது, ஃபர்தர் ஃபோல்டிங்லாம் நடந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் உருவாகுது. டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் மறுபடியும் காம்ப்ளெக்சிட்டிஸ் உருவாகி குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ சிம்பிளி ஜஸ்ட் லைக் தட் குவாட்டர்னரி உருவாகாது. ஓகே, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல இருந்தா குவாட்டர்னரி உருவாயிருக்க முடியும். ஓகே, ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் அபவுட் த என்டையர் கிளான்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டீன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்சைம்ஸ் இனிமேல் தான் வரப்போகுது, நெக்ஸ்ட்டாக வரப்போகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ப்ரைமரியில் பார்த்தீங்களா அப்படி லீனியராக இருக்குது செயின் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ். இங்கே அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக நிறைய பாண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, ஆல்ஃபாலையும் சரி பீட்டாலையும் சரி. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டெர்ஷரியில் எக்ஸ்ட்ராவாக எக்கச்சக்கமான பாண்ட்ஸ், டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் எல்லாம் நிறைய வந்து அதுக்கப்புறமா அதிலிருந்து தான்
என்ன இருக்கும் இது உருவாயிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ ஏரோ மார்க் போட்டிருக்காங்களா, அதுலேருந்து தான் இது உருவாயிருக்கு, இதுலேருந்து தான் அது உருவாயிருக்கு, இதுலேருந்து தான் இது உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஜஸ்ட் நவ் we have learned what are the extra bonds that is present. Yes, so hydrogen bond is present between the subunits itself. Yes, so disulfide bridges தெரியும், sulfur containing amino acidsல disulfide bridges. So example வந்து cysteine எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. Cysteine is one of the example of sulfur containing amino acid. Yes, so coming to the next one about the polysaccharides. நம்ம வந்து proteins முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குப்பா, polysaccharides இருக்கு. polysaccharides பாலி, நிறைய monosaccharides சேர்ந்து polysaccharides மேக் பண்ணியிருக்காங்க. Of course, okay. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் என்னென்னா, அமைனோ ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வந்து கம்பைன் ஆகி தான் வந்து ஹெட்டிரோபாலிமரான ப்ரோட்டீனை மேக் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாலிசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் there is a homopolysaccharide also, heteropolysaccharide also. Okay, yes, so coming to the first one, homopolysaccharide நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். Yes, so these are the polymers of sugar. எது பாலிசாக்கரைட்ஸில் மோனோசாக்கரைட்ஸ் நிறைய சேர்ந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ homopolymer, glucose, cellulose is also a homopolymer of glucose, and glycogen is also a homopolymer of glucose, and inulin is a homopolymer of fructose. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இனுலின் ஃப்ரூக்டோஸ் பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிற ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, கிளைக்கோஜன் தெரியும், அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அபெண்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்டோரேஜ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ ஸ்டார்ச்சு, குளுக்கோஸ், செல்லுலோஸு, கிளைக்கோஜன் இது எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பார்க்க முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சில பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிமராக இருக்காங்க, சில பேர் ஃபங்க்ஷனல் பாலிமராக இருக்காங்க. ரைட், ஸோ ஃபங்க்ஷனல் கார்போஹைட்ரேட்டாக சில பேர் இருக்காங்க, சில பேர் இதாக இருக்காங்க. எஸ், ஓகே ஹரிஷ், இட்ஸ் யோர் விஷ் மை டியர். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆன்லைனில் படிக்கணுமா இல்லை ஆஃப்லைனில் படிக்கணுமா அப்படிங்கிறது உங்களோட விஷ். ரெண்டுலேயும் கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு ரொம்ப, ஏன்னா நம்ம யக்கின் பேட்ச் வி ஹவ் கிவன் இட் ஃபார் ஸோ மச் ஆஃப் டிஸ்கவுண்ட், ரைட்? எஸ், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, வித்யாபிரீத்தோட ஃபீஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் கோ ஹெட். Okay, my dears. So let us see about each and every one. Starch பத்தி, cellulose பத்தி, glycogen பத்தி, inulin பத்தியும் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். Coming to the first one about the polysaccharidesல வரக்கூடிய different materials. இங்கே என்ன காமிச்சிருக்காங்க, ஏதோ செக்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே யார் காமிச்சிருக்காங்க, நம்மளோட கைட்டனை காமிச்சிருக்காங்க. கைட்டன் எங்கே பார்த்துருக்குறோம், காக்ரோச் எல்லாம் படிக்கும் போது பார்த்தோம், கைட்டனீஷியஸ் எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கக்கூடிய காக்ரோச் அப்படின்னு. எஸ், ஸோ லெட் அஸ் see about them. So coming to the polysaccharides, they are the complex polysaccharides. Yes, so that is formed of amino sugars. யார் அமைனோ சுகர்னால ஃபார்ம் ஆயிருக்கிறவங்க, கைட்டின். ஸோ கைட்டினோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்லேயும் CH and O தான் இருக்கும். இங்கே எண்ணும் சேர்ந்து இருக்கும். நைட்ரஜன் will also be there in them. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற சுகர் என்ன சுகர், மாடிஃபை ஆகி வந்தக்கூடிய ஒரு அமைனோ சுகர், கிளைகோசமைன் அண்ட் N-acetyl galactosamine. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மாடிஃபைட் சுகர்னால மேடப் ஆயிருக்குது. Got it? Yes. So amino sugar or N-acetyl, அதாவது அமைனோ சுகர்ல N-acetyl glycosamine and glycosamine எல்லாமே கொடுத்துருக்காங்க. So chitin is a homopolymer of lot of N-acetyl glycosamine. It is seen in the exoskeleton of arthropods and fungal cell wall இருக்கக்கூடிய chitin is an example of what? Polysaccharide. It is a polysaccharide. Okay, அந்த polysaccharide ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் தென் நைட்ரஜனும் இருக்கக்கூடிய ஒரு பாலிசாக்கரைட் தான் இவங்க. இதே மற்ற பாலிசாக்கரைட் எடுத்து ஸ்டார்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்காது. ஆனால் இதில் நைட்ரஜன் இருக்கும். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். கிளைகோப்ரோட்டீன் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஃபங்கல் செல் வாலை காமிச்சிருக்காங்க. ஆர்த்ரோபோட்ஸ் கைட்டனீஷியஸ் எக்ஸோஸ்கெலட்டனா அவங்க இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Okay, very important question. So chitin is made up of what? Chitin is what? Is it a protein or a carbohydrate? It is a carbohydrate. It is a polysaccharide. It is a polysaccharide which is made up of N-acetyl glycosamine அப்படிங்கக்கூடிய ஒரு அமைனோ சுகர்னால மேடப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கிளைகோசைடிக் பாண்ட் இன் பாலிசாக்கரைட்ஸ் நிறைய விதமான கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், கிளைகோசைடிக் பாண்ட் இஸ் a bond which forms between the two monosaccharides. Okay, ரெண்டு monosaccharide எப்படி கம்பைன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசைடிக் பாண்ட் மூலமாக தான் கம்பைன் ஆகுறாங்க. ஸோ இங்கேயும் வாட்டர் எலிமினேஷன் நடந்து தான் உங்களுக்கு இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ லுக் இன் டு திஸ் பிக்சர். ஸோ திஸ் இஸ் ஒன் மோனோமர், திஸ் இஸ் அனதர் மோனோமர். ரெண்டு சுகர் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு சுகர்லேயே என்ன ஆகுதாமா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய
OH குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய H குரூப்பும் என்ன ஆகுறாங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து ஒரு வாட்டர் ரிமூவ் ஆக போகுது. எஸ். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் வித் ரிமூவல் ஆஃப் வாட்டர் we got the glycosidic linkage, okay, and we got the disaccharide that is getting formed. Okay, yes. So 12th standard chemistry la idhe da irukku. Okay, it is the bond formed when the individual monosaccharides are linked between the two carbon atom by dehydration reaction. So entire biomolecules la polysaccharides இருக்கட்டும் or like proteins form ஆகிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்ன நடக்கணும் dehydration reaction நடந்து water remove ஆகி தான் bond form ஆகும். அது common. All right my dear. So என்ன கேட்டிருக்காங்க ஹரிஷ் கேட்டிருக்காங்க 10th எக்ஸாமில் structure of sperm I wrote the body instead of middle piece. ஓகே ஸோ மிடில் பீஸுங்கிறது தான் கரெக்டாக எழுதியிருக்கணும் நீங்கள். ஓகே பாடிங்கிறது வந்து அப்ரோப்ரியேட்டாக வராது. ஓகே எஸ். ஸோ லெட் us go ahead. ஷண்முகம் எஸ். ஆல் ரைட். எஸ் ஷண்முகம் வெல்கம் பேக் மை டியர். எஸ் ஷண்முகம் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ லெட் us go ahead for the next one. ஆல் ரைட். ஸோ இங்கே நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பாலிசாக்கரைடை தான் காமிச்சிருக்காங்க. ஒரு கிளைக்கோஜன் பாருங்கள் எப்படி ஒரு பிரான்ச்சாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறத காமிச்சிருக்காங்களா. எஸ். ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ ஸ்டார்ச்சோட பிக்சர் அதெல்லாமே நல்லா முறுக்குன மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ச் ஃபார்ம்ஸ் த ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர். இட் கேன் ஹோல்ட் லைக் வாட் how many molecules and then அதெல்லாம் காமிச்சிருக்காங்க இங்கே. Yes, so cellulose has no complex helix and therefore cannot hold iodine molecules. Yes, so இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா polysaccharides எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ப்ளூ கலர் கொடுக்குறது நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ என்ன டெஸ்ட் பண்ணால் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் they are all polysaccharides எல்லாமே வந்து நான் ரெடியூசிங் சுகர்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ எல்லா polysaccharides எந்த கேட்டகரியில் வராங்க நான் ரெடியூசிங்கில் வருவாங்க. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ செல்லுலோஸாக இருக்கட்டும் ஸ்டார்ச்சாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே எதனால மேடப்பாக இருக்காங்கப்பா குளுக்கோஸ்னால தான் மேடப்பாக இருக்காங்க. So glucose is the one. So cellulose வந்து has no complex helix and therefore cannot hold iron molecules. அந்த test iron test பண்ணி பார்க்கும்போது coming to the next one about the amylose and amylopectin. இதுவும் நம்ம முடிச்சிடலாம். எஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ we just got to know. ஸோ இதில் யாரெல்லாம் ஸ்ட்ரக்சரல் பாலிமர் யாரெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் பாலிமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஒரு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ லெட் மீ ரைட் டவுன். ஓகே எஸ். Structural polymers. What is the meaning of structural polysaccharides? Okay, polysaccharides நீ போட்டுக்கலாம் polymer வேணா. Okay, yes. So structural polysaccharides and functional polysaccharides. So structures யார் மேக் பண்றாங்க? So cellulose is an example of structural polysaccharides. Cellulose தான் வந்து நம்மளோட செல் வால் மேக் பண்றாங்க. So they are the examples of structural polysaccharides. Okay, and then coming to the next one. So glycogen என்ன பண்ணிட்டு இருக்குது? It is storing the food, right? So when it comes to the glycogen, it is a storage polysaccharide or like how storage sugar இப்படினா சொல்லிக்கலாம். Okay, yes. So storage யாரு structure கொடுக்குறவங்க யாரு? So glycogen is a storage polysaccharide. Cellulose is a structural polysaccharide. So எந்த சுகர் எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல chitin படிச்சிருந்தோம். So chitin is giving the structure, right? ஸோ இவங்க ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் பாலிமரா இல்லை ஸ்டோரேஜ் பாலிமரா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு. எஸ். ஹாய் கரிஷ்மா, வெல்கம், வெரி ஹாப்பி டு சி யூ. எஸ். ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் தட் பாலிசாக்கரைட் தே ஹவ் கிளாசிஃபைட் த பாலிசாக்கரைட்ஸ் இன்டு ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ். அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க? இவங்க ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்னாடி நம்ம பாலிசாக்கரைட்ஸோட நிறையா இது பார்த்துருந்தோம் இல்லையா, வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருந்தோம். கிளைக்கோஜன், இனூலின் அவங்கெல்லாம் பார்த்துருந்தோம். செல்லுலோஸாக இருக்கட்டும், ஸ்டார்ச் வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டார்ச் இஸ் அ ஃபுட், ரைட்? எஸ். ஸோ பிளான்ஸில் ஃபுட் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எல்லாருமே? ஸ்டார்ச்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆல் தோஸ் வில் கம் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கும். அமைலோஸ்னா என்ன, அமைலோபெக்டின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ லெட் அஸ் see that one also. So what is the meaning of amylose and amylopectin? Okay, yes. Amylose, amylopectin.
ஸோ இது எது வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அமைலோபெக்டின் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, பிரான்ச்சாக இருக்கா இல்லை லீனியராக இருக்குதா அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹரிஷ், நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஹரிஷ், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஸோ லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். எஸ், ஸோ நீங்கள் வேறு சாப்பாட்டை ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க. எனக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. ஓகே, எஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்லாம், பேசிகிட்டே கவனிக்கலாம் இல்லையா? எஸ், ஓகே. ஸோ அமைலோஸ், அமைலோபெக்டின் அப்படிங்கிறது புக்கில் ஒரே ஒரு லைனில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அமைலோஸுங்கிறது லீனியராக இருக்கும், அன்பிரான்ச்சாக இருக்கும். whereas amylopectin is highly branched. Okay, yes. So starch தான் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, அமைலோஸாவும் அமைலோபெக்டினாவும் பிரிச்சிருக்காங்க. எஸ், அமைலோஸ்னா என்னது? லீனியர் செயின். Okay, yes, it is just 20 to 30% தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்ச் தான் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்டார்ச் தான் எப்படி பிரிச்சிருக்காங்க? அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பிரான்ச்சாக இருக்கா இல்லை அன்பிரான்ச்சாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு அமைலோஸாவும் அமைலோபெக்டினாவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ when it comes to the amylopectin, it is branched. ஓகே, branched. ஸோ அப்படின்னா இவங்க வந்து ஒரு 30% தான் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து 70% and above. Okay, my dears? Yes, so based on பிரான்ச்சாக இருக்காங்களா இல்லையா? ஸோ இது வந்து வெறும் லீனியர் செயின் ஆஃப் ஸ்டார்ச்சாக இருந்ததுன்னா, குளுக்கோஸ் வந்து வெறும் லீனியர் செயினாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அமைலோஸ். பிரான்ச்சாக இருந்ததுன்னா அமைலோபெக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், ஓகே மை டியர் ஜெய், வெரி குட் ஜெய். நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக், which is about the நியூக்ளிக் ஆசிட்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது, நான் ஆல்ரெடி ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். எஸ், ஓகே, 1,4 glycosidic linkage and both. எஸ், ஸோ எங்கே பாண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த குளுக்கோஸோட எத்தனாவது கார்பன் ஆட்டம் வந்து அடுத்த குளுக்கோஸோட எத்தனாவது கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய OH குரூப்போட ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிறத வச்சு 1,4 அந்த மாதிரியான விஷயங்கள், 1,6 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க. எஸ், ஸோ வெரி குட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஸ்ட்ரக்சர்லேயும் இதெல்லாம் இருந்துச்சு. எஸ், இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதே தான் அவங்க சொல்கிறாங்க. எஸ், வெரி குட் மை டியர். நெக்ஸ்ட் போகலாமா? அண்ட் அபவுட் தி நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பேர்லேயே இருக்குது நியூக்ளிக் ஆசிட்ஸ், அதாவது செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிட் குரூப் வச்சுருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? எஸ், ஸோ நியூக்ளியஸ்குள்ளே தான் அவங்க இருக்காங்கன்னு பேர்லேயே ஒரு சின்ன க்ளூ நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக? நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் நத்திங் பட் வாட்? DNA and RNA are the nucleic acids. ஸோ புரிஞ்சுதாப்பா? ஸோ DNA and RNA are the examples. ஸோ let us learn. எனக்கு ரொம்ப பிடிச்சது நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டா இல்லை வந்து ப்ரோட்டீனா எதோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கேட்டிருந்தா யாருமே ரிப்ளை பண்ணல. let us see who is going to see. Okay, who is going to give the answer? Okay, so nucleic acids are also polymers only. Are they hetero or homo? They are also heteropolymers. அங்கே யார் ஹோமோபாலிமர் அதிகமாக இருந்தது? கார்போஹைட்ரேட்ஸில், பாலிசாக்கரைட்ஸில் நிறைய ஹோமோபாலிமர்ஸ் இருந்துச்சு. இதே மற்ற எல்லா காம்ப்ளெக்ஸ் லைக் மாலிக்யூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோபாலிமர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? எஸ், இட் இஸ் அ ஹெட்டிரோபாலிமர் ஆஃப் different nucleotides. Yes, so many nucleotides are linked together to form the polynucleotides. So DNA ஓட இன்னொரு பேர் polynucleotide chain சொன்னாலும் கரெக்ட் தான், RNA-வையும் polynucleotide னு சொன்னாலும் கரெக்ட் தான். So this is the single nucleotide that is being given. So already ribose sugar is what is being used இல்லையா? So ribose sugar, இங்க என்ன sugar? It is ribose sugar in RNA and deoxyribose in DNA. Okay, ribose na என்னது? 5 carbon இருக்கக்கூடிய sugar. Okay, so ribose sugar na என்னதுப்பா? So 5 carbon atom வச்சிருக்கக்கூடிய ஒரு sugar. So first carbon atom, second carbon atom, third, fourth, fifth. Yes, so first carbon atomல தான் nitrogen base உருவாயிருக்கும், ஒட்டிட்டு இருக்கும். Okay, first carbon atomோட sugarோட ribose sugar or deoxyribose sugarோட first carbon atomோட தான் nitrogen base ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. So nitrogen base தான் first component-ஆ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா first carbon atomோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால second component-ஆ sugar-ஐயும் third component-ஆ phosphoric acid or phosphate group-ஐயும் நம்ம think பண்ணிக்கலாம். All right, my dears? Yes, so we can see that how they got to form. So இங்கே என்ன பாண்ட் உருவாயிருக்குது? ஸோ அதாவது நைட்ரஜன் பேஸுக்கும் இந்த சுகருக்கும் நடுவில் என்ன பாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாண்டு N-glycosidic linkage. நைட்ரஜன் பேஸை சுகர் கூட இன்க்ளூட் பண்ணுறதுனால Nங்கிற வார்த்தை போட்டுக்கிறோம். N-glycosidic linkage.
Okay, it is N-glycosidic linkage, whereas இந்த sugar molecule இந்த phosphate group எப்படி add ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ester bond form ஆயிருக்கு. Okay, what is formed here? Ester bond is formed. Yes. So, இது ஒரு nucleotide. Okay, இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி தான் இந்த பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சுகர்னால மேடப்பாக இருக்காங்க. ஸோ வெதர் அதே மேடப் ஆஃப் டிஆக்சி ரைபோ சுகரா இல்லை ரைபோ சுகர்னால மேடப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ டிஆக்சி ரைபோ சுகர்னால மேடப்பாக இருக்காங்களா இல்லை ரைபோ சுகர்னால மேடப்பாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மையமாக வச்சு they have divided them into deoxyribose sugar nucleic acid and the ribonucleic acid அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே தெரியுது deoxyribonucleic acid வந்து டபுள் ஹெலிக்கலாக ஸ்ட்ரக்சராக இருக்கிறதாவும் இது வந்து வெறும் சிங்கிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறது பார்க்க முடியுது. எஸ், ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ தட் இஸ் வாட்சன் அண்ட் கிரீக் டபுள் ஹெலிக்கல் மாடல் தான் இங்கே ப்ரப்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, தேர் ஆர் மோர் தேன் a dozen ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான டசன்ஸ் மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ கண்டைன்ஸ் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 polynucleotide strands arranged anti-parallel to as a double helical structure. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இது ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரும் of course they will be having what அப்படின்னு பார்த்தீங்கன்னா sugar and phosphate தான். Okay, they'll have sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar phosphate. இந்த மாதிரி தான் இருக்கும். Okay, yes, so what is it? So phosphate, sugar, phosphate, sugar, phosphate, sugar, phosphate, sugar, phosphate, sugar. Okay, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஏன் மேம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏன் இப்படி வருது, ஏன் இந்த மாதிரின்னு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். Yes, yes. So in the structure parunga. So this is the phosphate group. Yes, so let me write down in another dark color. Yes. So this is the phosphate group. This is a ribose sugar and then this is the nitrogen base. So ivanga moonu peru senda they will be forming one nucleotide. Correct? ஸோ இந்த சுகர் மாலிக்யூலோட ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமோட தான் வந்து இந்த நைட்ரஜன் பேஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. இது செகண்ட் கார்பன் ஆட்டம், தேர்ட் கார்பன் ஆட்டம், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ ஃபிஃப்த் கார்பன் ஆட்டமோட தான் ஃபாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கிறதுனால இதை 5' சொல்கிறாங்க. ஓகே, ஃபிஃப்த் கார்பன் ஆட்டமோட தான் என்ன ஆகுதாமா ஃபாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கிறதுனால இந்த ஃபாஸ்பேட் குரூப் இருக்கிற அந்த எண்டை வந்து 5' அப்படிங்கிறத மீன் பண்ணுவாங்க. ஆல்ரைட், அண்ட் தென் ஸோ எப்போவுமே வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் வந்து பேக் போன் மாதிரி இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி பேக் போன். ஸோ வாட் இஸ் தேர் மை டியர்ஸ்? திஸ் இஸ் தி பேக் போன். ஓகே, ஸோ லெட் அஸ் see this. எஸ், ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமோட இது அடினைன் ஒட்டிட்டு இருக்குது. ஸோ அடினைன் நைட்ரஜன் பேஸ் எல்லாம் உள்ளார போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் how one chain is arranged and then அது கூட பேர் ஆகிறதுக்காக அடினைன் will always pair with thiamine அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், அடினைன் will always pair with, அதாவது பியூரினான அடினைன் will always pair with pyrimidinaன thiamine. ஓகே, எஸ். ஸோ பியூரின் will always bind with, நம்ம ஆல்ரெடி பியூரின் என்ன pyrimidin என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி இதில் படிச்சிட்டோம். நியூக்ளியோடைட்ஸ் பற்றி படிக்கும்போது நைட்ரஜன் பேஸ் பற்றி படிக்கும்போதே நம்ம படிச்சாச்சு. ஓகே, ஸோ பியூரின் will always bind with pyrimidin, purine, pyrimidin, purine, pyrimidin, purine, pyrimidin. ரைட், எஸ். ஸோ இந்த நியூக்ளியோடைடு என்ன பண்ணுன்னா இதோட பேரான நியூக்ளியோடைட் கூட பேர் ஆகிக்கும். ஸோ இவங்க 2 பேரும் பேர் ஆகிக்கிட்டாங்க. ஸோ அண்ட் தென் இந்த நியூக்ளியோடைட் கூட இன்னொரு நியூக்ளியோடைட் வந்து ஒட்டுது. எஸ், we can see that. எஸ், அப்புறம் இதோட பேரும் இது கூட வந்து ஒட்டிடுது. Got it? Yes. So this is how the linear chain is being made. Linear or helical chain makeup ஆகி அதில் கூட சேர்ந்து bond ஆகி இன்னொரு helical chain base pairing நடக்குது. Okay, hi Tasneem, welcome to the class. Okay, yes, so that is what we have been seeing. So inge paathalam. Okay, yes, and then let me go ahead for the next one. Yes, so inge innoru chain. So idu innoru helical. Okay, oru helical mudinje idu innoru helical. Yes, so inge enna irukumpa, inge phosphate irundha inge sugar irukum. Sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar phosphate, sugar. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எஸ். ஸோ ஃபாஸ்பேட் இருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன், 5' என்ன சுகரோட 5th கார்பன் ஆட்டமோட தான் ஃபாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் திஸ் இஸ் த 3' எஸ். ஸோ அண்ட் தென் அதே போல் தான் இட் வில் பி கோயிங் ஆன். ஓகே, 3'
this is 5 dash அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைடும் பேரிங் நடந்து தான் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரோட ஒன்றா இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இருக்க ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்குது, எப்படி வந்து இன்னொரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி வந்து ஒட்டுச்சு. ஹாய் ஜெய், ஹாய் ஜோயின், தஸ்னீம், வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் பேரிங் நடிக்குது. ஸோ அடினைன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட் அடினிலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தைமடிக் ஆசிட் கூட தான் வந்து ஒட்டும். அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், அடினைன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட் எப்பவுமே என்ன பண்ணும், தைமின் வச்சிருக்க ஒரு நியூக்ளியோடைட் கூட தான் வந்து பேர் ஆகும். ஓகே, அதே போல தான் குவானைன் வச்சிருக்கக்கூடிய குவானைன் நைட்ரஜன் பேஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட் வந்து சைட்ரசின் நைட்ரஜன் பேஸை வச்சிருக்கக்கூடிய இன்னொரு நியூக்ளியோடைட் கூட தான் வந்து பேர் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் மை டியர்ஸ்? எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளார என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பாண்ட். அந்த பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is hydrogen bond. Okay, what is a bond that is getting formed between the nucleotides இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேஸ் நடுவில் ஃபார்ம் ஆகிறது என்னதுப்பா? It is hydrogen bond. So this guanine and cytosine will always bind with triple hydrogen bond and adenine and thymine will always bind with double hydrogen bond. ஏதாவது doubts இருக்கா? So who's acting as a backbone? Who's the backbone? Yes, so molecular basis ஏதான்ப்பா இது. Okay, so who's the backbone here? Who's the backbone? Who's acting as a backbone here? Sugar and phosphate is acting as a backbone. Yes, so உள்ளார இருக்கிறவங்க நைட்ரஜன் பேஸ். ஸோ யார் பேக்போன் மாதிரி டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரோட பேக்போனாக யார் ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சுகர் அண்ட் ஃபாஸ்பேட். ஸோ நியூக்ளியோடைடில் இது 3 இருக்குன்னு தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் தான் பேக்போனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. Yes, so backbone of DNA is formed by the sugar phosphate chains. Yes, so we know that what is the bond that is linking them ங்கிறது நல்லாவே தெரியும். So sugar phosphate chain, yes, the steps are formed of nitrogen base pairs. We know that இதுதான் ஸ்டெப்ஸ்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டெப். Okay, இதுதான் ஸ்டெப். Okay, yes, so this is the helical structure ஓட இது தெரியுது. So this is the backbone. Okay, so who is the step here? Nitrogen base தான் ஸ்டெப் மாதிரி இருக்காங்க. இந்த ஏணிப்படி மாதிரி இருக்கக்கூடியதுல யார் வந்து ஸ்டெப் மாதிரி இருக்காங்க? Nitrogen base is acting as a step over here. இல்ல இன்னர்மோஸ்டா உள்பகுதியில் இருக்கிறவங்க கூடியவங்க தான் நைட்ரஜன் பேஸ். Understood பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So backbone of DNA is formed with the sugar and phosphate. Yes, and then coming to the next one. So DNA ல uracil இருக்காது, RNA ல மட்டும் தான் இருக்கும். Yes, the phosphate molecule links the third carbon atom of the sugar of one nucleotide to the fifth carbon atom of the sugar of the next nucleotide. அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ both between the phosphate and like what OH group of the sugar is an ester bond. So sugarum இங்கேயும் ester bond தான் இருக்கும். ஸோ இங்கேயும் ester bond தான். ஓகே, ஸோ இங்கேயும் எஸ்டர், இங்கேயும் எஸ்டர், ரைட்டா? எஸ், ஸோ அதனால தான் ஃபாஸ்போ டைஎஸ்டர்னு சொல்கிறாங்க. ஒரு சுகரோடைய என்னது, இந்த பக்கம் ஒரு ஃபாஸ்பேட் குரூப், இந்த பக்கம் ஒரு ஃபாஸ்பேட் குரூப், என்னது ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அப்படிங்கிற வார்த்தை அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று மட்டுமே நம்ம டைஎஸ்டர்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டைஎஸ்டர் அப்படின்னா இந்த ஃபாஸ்பேட் கூட 2 பாண்ட் இருக்குது. இங்கே ஒரு எஸ்டர் பாண்ட், இங்கே ஒரு எஸ்டர் பாண்ட். So this is a phosphate. Okay, this is the phosphate. So in the phosphate க்கு இந்த பக்கம் ஒரு ester bond, இந்த பக்கம் ஒரு ester bond இருக்கு. அதனால தான் phosphodiester bond is present in the nucleotide or like not in the nucleotide. Single nucleotide இருந்தா ஒரு ester bond னு சொல்லணும். இதே வந்து polynucleotide ஆ இருந்துச்சுன்னா phosphodiester bond is present அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So when it is a polynucleotide, it is phosphodiester bond, not a single bond alone. Okay, yes. So both bond between the phosphate and the OH group of the sugar is the ester bond. Yes, so as there is one such ester bond on the either side, it is called as diester bond. Ingo ester bond, ingo ester bond, ingo ester bond, ingo ester bond, right? Diester bond. Yes, so the bond between the sugar and nitrogen base is always a N-glycosidic. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? இது N-glycosidic linkage, இது N-glycosidic, இது N-glycosidic, இது எல்லாமே N-glycosidic. ஏன் N-glycosidic அப்படிங்கிற வார்த்தை? Yes, come on my dears. ஏன் N-glycosidic? நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர் அப்படிங்கிறனால அது பேர் N-glycosidic bond. ஏன்னா
நைட்ரஜன் பேஸும் சுகரும் ரைபோ சுகரும் சேர்ந்து அது கிளைகோசைடு அப்படிங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா they both combine and they make up nucleoside along with the phosphate they make up tide. Okay, அது தெரிஞ்ச விஷயம். Okay, yes. Okay, so one full turn, that is இந்த டர்ன் வச்சுக்கோங்களேன், இந்த டர்ன் இதுதான் ஒரு டர்ன், இதில் மட்டுமே 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் ஒன் ஃபுல் டர்ன் இஸ் 34 Armstrong, that is 3.4 Armstrong for each step. At each step the stand is turns 36 degree. Yes, so அந்த டர்ன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ ஒரு டர்னில் எப்படி இருக்குமாம்மா? ஸோ ஒரு டர்ன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 10 நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் இருக்கும், பேரிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அடினைன் அது கூட சேர்த்து இன்னொரு ஆள் மாதிரி பேரிங்கில் தான் இருக்கும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, எல்லாமே பேராக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் பேர், திஸ் இஸ் அனதர் பேர். ஓகே, இது ஒரு பேர் ஆஃப் நியூக்ளியோடைட், இது ஒரு பேர் ஆஃப் நியூக்ளியோடைட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் நடக்கும். எங்கெல்லாம் அடினைன் வச்சிருக்க நியூக்ளியோடைட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேர் பண்ண குவானைன் வச்சிருக்க தைமின் வச்சிருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட் போய் பேர் ஆயிக்கும். ஸோ இங்கே எல்லாமே டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? என்ன நியூக்ளியோடைட் இருக்கும்பா? deoxyribonucleotide தான். ஓகே, எஸ். ஸோ டிஆக்சிரைபோ சுகர் தான் இருக்கும், நாட் ரைபோ சுகர். ஸோ செகண்ட் கார்பன் ஆட்டமில் ஒரு OH குரூப்பில் O இல்லாமல் இருக்கும் டிஎன்ஏவோட சுகரில். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you got any doubts, let me clarify, my dears. Any doubts? Those who are listening? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே முடித்த மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இது வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுது ஆர் சிங்கிள் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுதா அப்படிங்கிறத வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வெறும் ஒரு நியூக்ளியோடைட் கொடுத்ததுனால நமக்கு தெரியல இது டிஎன்ஏவை சொல்கிறாங்களா, டிஎன்ஏவோட நியூக்ளியோடைடா இல்லை ஆர்என்ஏவோட நியூக்ளியோடைடான்னு தெரியல. ஸோ இதே ஆர்என்ஏவோட தான் இருந்ததுன்னா செகண்ட் கார்பன் ஆட்டமில் ப்ராப்பராக OH குரூப் இருக்கும். இதே ஒரு OH குரூப்பில் O இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஎன்ஏவோட சுகர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆல் ரைட் மை டியர்ஸ். எஸ், ஹாய் மிஸ்டர் டாக்டர். எஸ், புரியுதா? எத்தனை மிஸ்டர் டாக்டர் இருக்காங்க பாருங்கள் இன்னைக்கு கிளாஸில். ஆல் ரைட். Okay, based on the type of sugar. So ribose, deoxyribose sugar என்ன இருக்கும்? செகண்ட் கார்பன் ஆட்டமில் ஒரு O கம்மியாக இருக்கும். இங்கே செகண்ட் கார்பன் ஆட்டமில் ஒரு OH குரூப் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்ததுன்னா ரைபோஸ் சுகர், ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா அது டிஆக்சிரைபோஸ் சுகர். எத்தனாவது கார்பன் ஆட்டமில்? செகண்ட் கார்பன் ஆட்டமில். ஓகே, எஸ். 2' அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது தேவையில்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. லெட் us go for the next topic which is about the metabolites and all. Yes. Okay, yes, about the metabolism. Metabolites. நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறத எதை வச்சு எல்லாரும் ஒத்துப்பாங்க? நம்மக்கிட்ட அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் நம்ம லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாலேயே நம்மளை ஏற்றுக்குவாங்க, ரைட்? ஸோ அந்த மெட்டபாலிசம்லாம் நிறையா சப்ஸ்ட்ராட்ஸ் நடுவில் நிறையா இன்டர்மீடியேட்ஸ் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும், ரைட்? எஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் they have classified the lot of molecules into primary and secondary metabolites பிரிச்சிருக்காங்க. Yes, so coming to this one, so metabolism will include anabolism and catabolism. அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இங்கே primary and secondary metabolites என்னங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ they have identifiable functions. யார்? பிரைமரினா அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஸோ they will be involved in the growth and development of the body. That is what we call it as primary metabolites. நம்மளோட வளர்ச்சிக்கு அவங்க முக்கிய காரணமாக இருக்கிறதா பிரைமரி. அதான் பிரைமரி ஸ்கூல் முடிச்சா தானே செகண்டரி ஸ்கூலுக்கு போக முடியும். பிரைமரி கிளாஸஸ் முடிச்சு தானே நீங்கள் செகண்டரி கிளாஸஸ்க்கெலாம் வந்திருப்பீங்க. எஸ், they have identifiable functions in the physiological process and it is necessary for life. உயிர் வாழ்றதுக்கு பிரைமரி மெட்டபாலைட்ஸ் தேவை. யார் அந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ்? நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்த மேஜர் பயோமாலிக்யூல்ஸ் ஆன அமைனோ ஆசிட், சுகர்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். தே ஆர் highly important. Without them we cannot survive. And coming to the secondary metabolites are the ones which are not directly involved in the growth. சரியா? அவங்க டைரக்டா growthல இன்வால்வ் ஆகாத molecules எல்லாம் secondary metabolites சொல்றாங்க. The molecules which are not involved in the growth directly are called as secondary metabolites. Okay, or not involved in the normal growth and development or reproduction. It is found in the plants, fungal cells and then microbial cells la irukanga. Alkaloids, pigments, terpenoids, essential oils, toxins idhil irundum 2-3 தடவை NEET examக்கு questions கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேபிளர் காலம் தான் புக்கில் கொடுத்துருக்க டேபிளர் காலம். ஸோ பிக்மெண்ட்ஸாக வரக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெரட்டினாய்ட்ஸ், ஆந்தோசைன்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அண்ட் தென்
இவங்க வந்து டைரெக்டாக மெட்டபாலிசமில் ஒரு டைரெக்டாக வந்து க்ரோத்துக்கு தேவைப்படுறாங்களா, இந்த கேரட்டனாய்ட்ஸ் இருந்தால் தான் க்ரோ ஆகுமா அந்த செடி, அந்த ஆர்கானிசம் அப்போ தான் க்ரோ ஆகுமா கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்க ஒரு ஆக்சசரியாக எக்ஸ்ட்ராவாக வேலைகளை அடிஷ்னலாக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இவங்க. ஆல்கலாய்ட்ஸில் மார்ஃபைன், கோடைன் எல்லாம் இருக்காங்க. டெர்பினாய்ட்ஸில் மோனோடெர்பைன்ஸ் அண்ட் டைடெர்பைன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயிலில் லெமன் கிராஸ் ஆயில் அண்ட் டாக்ஸினில் அப்ரின் அண்ட் ரிசின். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ அப்ரின் அண்ட் ரிசின் ஆர் த ரைசின் ஆர் தி டாக்ஸின்ஸ். அண்ட் தென் lestins are concovalent A is a lestin, and drugs la vinblastine and curcumin, and polymeric substance la rubber, gum, cellulose எல்லாமே secondary metabolites கொடுத்திருக்காங்க. So இதில் ஏதாவது doubts இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். So secondary metabolites, are they involved in the growth and development of the body? No, but they will do additional functions. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேலைகள் செய்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. All right. Yes. So next is about the enzymes. Let us go ahead and learn about the enzymes in detail. Okay, நம்ம வந்து எந்த டைமில் முடிக்கணுமோ அதோட அதிகமாக தான் போயிட்டுருக்கோம், லேட்டாக போயிட்டுருக்கோம். Okay, so enzymes are biological catalyst. We all know that. What is the meaning of catalyst, my dears? The material or the substance which will like what? Enhance the speed of the reaction is called as a catalyst. So that will influence the speed. Yes. So நிறைய biochemical reactions நம்ம பாடியில் நடத்தி வைக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க யாரு? Enzymes தான். All the enzymes are proteins, but not all the proteins are enzymes. இருக்கக்கூடிய எல்லா என்சைம்ஸுமே பார்த்தீங்கன்னா அமைனோ ஆசிட்ஸ்னால தான் மேடப்பாக இருக்காங்க. அதுக்காக எல்லா ப்ரோட்டீனையும் நம்மளால என்சைம்னு சொல்லிட முடியாது. கரெக்டா? எஸ் எஸ் அப்சல்யூட்லி. பயோகேட்டலிஸ்ட் தான் மேம். எஸ். ஸோ பயோகேட்டலிஸ்ட்னா பயாலஜிக்கல் பாடியில், அதாவது லிவிங் பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷனை அவங்க கேட்டலைஸ் பண்ணுறாங்க. கேட்டலைஸ்னு என்னது? நடத்தி வைக்கிறாங்க, ஸ்பீடப் பண்ணி நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அண்டர்ஸ்டுட் பசங்களா? எஸ். ஸோ என்சைம்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக்? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சாப்பிட்ற ஃபுட்டில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸை உடைக்கிறதுக்கு அமைலேஸ் அந்த மாதிரி என்சைம் மட்டும்தான் பண்ண முடியும். இதே வந்து லிப்பேஸ்னால கார்போஹைட்ரேட்டை உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஓகே, தட் இஸ் வாட் தே கால் இட் அஸ் ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு ரியாக்ஷனை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் என்சைம்னால மட்டும்தான் முடியும். எல்லா என்சைமும் எல்லா வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு என்சைமுக்கு ஒரு வேலை மட்டும் தான், அந்த வேலையை தவிர்த்து வேறு எதுவும் செய்ய தெரியாது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஈச் என்சைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் சப்ஸ்ட்ரேட். ஓகே, அண்ட் தென் ரைபோசைம்ஸ் ஆர் த எக்ஸம்ஷன்ஸ். எல்லா என்சைமே ப்ரோட்டீன் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அது ஓகே. ஸோ RNA இஸ் ஆல்சோ ஆக்டிங் எஸ் அ catalyst most of the times. அதனால ribozyme as an example of non-protein enzymes. And coming to the next one, yes, so coming to the next one, so enzymes form the tertiary structure with some crevices, that is pockets, called as active sites in which the substrate is going and binding. அதை பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ என்சைம் என்ன பண்ணுறாங்க? ஆக்டிவ் சைட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவ் சைட்டில் தான் இந்த சப்ஸ்ட்ரேட் போய் அவங்க கூட ஒட்டும். ஸோ அப்புறம் தான் இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாற்றப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். லெட் us learn about that, about the chemical properties and physical properties of enzymes in detail. Hi, blessed to be a doctor. Yes, my dear. So notes எல்லாமே கிளாஸில் இருக்கும், don't worry. Okay, so coming to the chemical reactions. So chemical compounds undergo two types of changes. So என்னென்ன changes? Physical changes undergo பண்ணுவாங்க, chemical changes undergo பண்ணுவாங்க. So physical changes என்னது? A change in the shape or a state of a matter without breaking the bonds. Okay, ice melts into water and water becomes a vapor. இதெல்லாமே என்னது? physical change. The chemical change என்னது? reaction நடந்து bond break ஆகி புதுசா bond form ஆகி புதுசா ஏதோ ஒரு structure உருவாகிறதா chemical change அப்படின்னு சொல்லுவோம். Right? So bonds are broken and new bonds are formed. It may be organic இருக்கலாம், inorganic reaction எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். ஸ்டார்ச்சும் வாட்டரும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டிசால்வ் ஆகுது. ஸ்டார்ச் வந்து வாட்டரில் கொஞ்சம் டிசால்வ் ஆக ட்ரை பண்ணி குளுக்கோசஸ் எல்லாம் நிறைய உருவாகிறது காமிச்சிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் த கெமிக்கல் ப்ராசஸ் is equal to the amount of product formed per unit time. ஒரு பர்டிகுலர் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரத்தில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எத்தனை ப்ராடக்ட்ஸ் உருவாயிருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ரேட் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதை வச்சு தான் நம்ம ரேட்டை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் டைம்லேயே கிடச்சிதுன்னா, நிறைய என்சைம் சூப்பராக வேலை செய்கிறதுனால தான் அந்த விஷயங்கள் சூப்பராக நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்லிட முடியும். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸோ ரேட் இஸ் கால்ட் அஸ் வெலாசிட்டி இஃப் ஆல் த டிரெக்ஷன் இஸ் specified. Yes, if the direction is specified, we all know that's rate of velocity ன்னு சொல்லுவாங்க. இப்போ velocityக்கு direction இருக்குன்னு நீங்களாம் படிச்சிருப்பீங்க.
எஸ். ஸோ என்னப்பா ஜெய் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, யார் பார்த்தாலும் எல்லாத்தையுமே பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, எனக்கே யாரையும் தெரியல, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் சச் as temperature and all. Let us see about them. ஸோ ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி கம்மியாகும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ரேட் ஆஃப் என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ என்சைம் இருந்து ஒரு ரியாக்ஷன் நடத்தி வச்சா ஸ்பீடாக நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஸோ கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் என்சைம். என்ன பண்ணுறாங்க? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு படிச்சிருக்கோமா? எங்க? பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் is the enzyme which will facilitate the formation of carbonic acid and all. Yes, so carbon dioxide and water in the presence of carbonic acid, they will react. Okay, ரெண்டும் combine ஆகி okay carbonic acid and bicarbonate ions ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த என்சைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த என்சைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 million டைம்ஸ் வந்து 10 million டைம்ஸ் ஃபாஸ்டராக நடக்குமா. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்சைம் இல்லாதப்போ, அதாவது கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் இல்லாதப்போ இது ரெண்டும் எப்படி சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 200 molecules ஆஃப் கார்பயோனிக் ஆசிட் மட்டும்தான் ஃபார்ம் ஆச்சு 1 மணி நேரத்தில். இதே வந்து கார்பயோனிக் ஆசிட் என்சைமை போட்டதுக்கு அப்புறமா ப்ரெசன்ஸில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 lakh molecules ஆஃப் கார்பயோனிக் ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? 200க்கும் 6 lakhக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஸோ கார்பயோனிக் ஆசிட் இல்லாதப்போ வெறும் 200 தான் உருவாயிருக்குது. 200 molecules ஆஃப் கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம் இல்லாதப்போ வெறும் 200 கார்பயோனிக் ஆசிட் தான் உருவாயிருக்குது. கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம் இருக்கிறப்போ 6 லட்சம் கார்பயோனிக் ஆசிட்ஸ் உருவாயிருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியும். என்சைம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஜஸ்ட் லைக் தட் இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ஷனை நடத்தி வைக்கக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரைட், கமிங் டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே குளுக்கோஸ் வந்து மெட்டபாலிக் ப்ராடக்டாக ஒன்றில் இன்வால்வ் ஆகி, ஏன்னா அது செல்லுக்குள்ளே போய் அது வந்து கிளைகோலிசிஸ் நடத்தப்படும் போது 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் கடைசியில் கிடைக்கும். எப்போது 10 ஸ்டெப்பு கிளைகோலைசிஸோட 10 ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு பர்டிகுலர் என்சைம். இங்கே பாருங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை மாறுறதுக்கு ஹெக்ஸோகைனேஸ். ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரூக்டோஸ் 6 பாஸ்பேட்டை மாறுறதுக்கு ஃபாஸ்போகிளைகோஸ் ஐசோமெரேஸுங்கிற என்சைம். அந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்புக்கு 10 டிஃப்ரெண்ட் என்சைம். ஓகே, 10 ஸ்டெப்ஸ். ஓகே, 10 என்சைம்ஸ். ஓகே, ஒரு ஸ்டெப்புக்கு அதான் 9 என்சைம்ஸாக தேவைப்படும். Yes, okay, 9 enzymes. Okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Yes, so எவ்வளோ என்சைம்ஸ் தேவைப்படுதுங்கிறது நம்மளால தெரியுது, ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மை டியர்ஸ்? ப்ளீஸ் ஆஸ்க் மீ இஃப் யூ காட் எனி டவுட்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு என்சைம், ஸ்பெசிஃபிக்கான என்சைம். ஒரே என்சைம் எல்லா ஸ்டெப்பையும் நடத்தி வைக்க முடியாது. தட் இஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் தட் தே ஆர் ஸ்பெசிஃபிக். ஸோ இங்கே என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் எப்படி வந்து ஒன்று இணைஞ்சு ப்ராடக்ட்டை ப்ராடக்ட்டை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ மாடல் தான் இங்கே நடக்குது. ஸோ வாட் இஸ் தட் லாக் அண்ட் கீ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த என்சைம். ஓகே, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தி என்சைம். ஓகே, ஸோ இப்போது இந்த என்சைமுக்கு எந்த என்சைம் எந்த விஷயத்தை வந்து ப்ராடக்டாக மாற்றுவாங்க, எந்த சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டை மாற்ற முடியுமோ அந்த ப்ராடக்ட் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இங்கே வந்து ஒட்டிக்கும். ஓகே, என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட், they are forming the enzyme substrate complex. And இப்போ இந்த என்சைம் என்ன பண்ணுவோம்? They will not participate in the reaction. Instead, they will convert the substrate into a product. Okay, it will form the enzyme product complex. Slowly, the product will dissociate from the enzyme. So, enzyme தனியாக ப்ராடக்ட் தனியாக போயிடும். நமக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் வந்து உருவாயிடுச்சு. ஓகே, திஸ் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஜஸ்ட் டு ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட்ஸ். ரைட், ப்ராடக்ட்ஸ் ஆர் த அல்டிமேட் கோல். ரைட், இந்த சப்ஸ்ட்ரேட் எதுக்காக வருது? எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுது ரியாக்ஷனில்? ப்ராடக்டை உருவாகிறதுக்காக தான் இந்த சப்ஸ்ட்ரேட் பார்ட்டிசிபேட்டே பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் என்சைம் ப்ராடக்ட், அப்புறம் என்சைம் தனியாக ப்ராடக்ட் தனியாக உருவாயிடுறாங்க. எஸ், ஹவு டு என்சைம் ஸ்பீட் அப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? எஸ், இங்கே தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி மெக்கானிசம்ல தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த சாப்டர் ப்ரீதிங் லெசன் தான் எடுப்பேன்ப்பா. லைனாக தானே போகுது.
Okay, yes, so coming to this one, so activation energy is the additional energy required to start a chemical reaction அப்படின்னு சொல்றாங்க. So இந்த graph bookலயே கொடுத்திருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். So this y-axis is talking about the potential energy, this is about the progress of reaction, reaction speed நடக்குதா, நடந்து முடியுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம். So இந்த substrate enzyme இல்லாதப்போ இருக்கிறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். So this is a substrate. So substrate, when there is no enzyme, they need lot of energy to form the product. But அதே substrateக்கு எப்போ enzymes இருக்கோ, when there is a presence of enzyme, this substrate only needs less energy to become a product. Okay, yes, so enzymes இருந்துச்சுன்னா activation energy கம்மி தான் வேணும். ஓகே, கம்மியான எனர்ஜி இருந்தாலே ஆக்டிவேட் ஆயிரும் சப்ஸ்ட்ரேட், ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும். இதே வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் வி நீட் லாட் ஆஃப் எனர்ஜி. எஸ், எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு பாருங்க. ட்ரான்சிஷன் ஸ்டேட் போய் தானே மாறுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறி தான் கடைசியாக ப்ராடக்டோட ஸ்டேப்புக்கு வர முடியும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் த அடிஷ்னல் எனர்ஜி தட் இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டார்ட் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ வென் தேர் இஸ் நோ என்சைம் தே நீட் மோர் எனர்ஜி. என்சைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருந்தாலே போதும், என்சைமே அந்த வேலையை பார்த்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக்னு ரியாக்ஷன்ஸ் ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. எண்டோனாலே உள் வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் த ஒன் விச் வில் கன்சியூம் எனர்ஜி, விச் வில் டேக் அப் எனர்ஜி. Okay, yes, so substrate must go through the higher energy state called as transition state energy varanum. Therefore the activation energy is the difference between the average energy of the substrate and the transition state energy. So activation energy என்ன சொல்வீங்க, difference between the average energy of the substrate and the transition state. average energy இருந்து transition state போயிட்டு வரதுக்கு அந்த கேப், இதுதான் activation energy அப்படின்னு சொல்லலாம். average energy இருந்து அந்த transition state, இங்க தானே இருக்கு transition state. Yes, so transition stateக்கு போயிட்டு வரதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. All right, my dears, coming to the next one. Yes, so if the product is at the lower energy level, then the substrate, the reaction is a exothermic reaction. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். Those are listening, please make a note of it. So this is ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். If the product is at the lower energy level, okay, product is at the lower energy level than the substrate, then the reaction is called as exothermic. அதாவது spontaneous reaction சொல்லுவாங்க exothermic. அப்படின்னா என்னது, எனர்ஜியே தேவைப்பட்டிருக்காது, எனர்ஜி ரிலீஸ் தான் இருக்கும் exothermicல. இதே in a biochemical reaction the enzyme is lower than the activation energy. Okay, activation energy ஓட enzyme வந்து கம்மியா இருக்கிறப்போ, okay, yes, lower than the activation, enzymes lower the activation energy, enzymes lower the activation energy, as a result they will speed up the reactions. ஸோ இந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, இது பார்த்துக்கோ, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். ஸோ அட் த லோவர் எனர்ஜி லெவல் தேன் த சப்ஸ்ட்ரேட், ஓகே, த ப்ராடக்ட் இஸ் அட் த லோவர் எனர்ஜி லெவல் தேன் த சப்ஸ்ட்ரேட், ஓகே, தென் த ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக். ஓகே, ஸோ when the product is at the lower energy level than the substrate, it is an exothermic reaction. exothermic is spontaneous reaction. அதில் என்னாகும், எனர்ஜி யூட்டிலைஸே பண்ணப்பட்டிருக்காது. ஏன்னா எக்ஸோனா ரிலீஸிங், எனர்ஜி ரிலீஸ் தான் இருக்கும், பிராண்ட் பிரேக் ஆகி ரிலீஸ் தான் இருக்கும். எண்டோனா தான் என்னது, எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். புரிஞ்சுதா? எஸ், ஓகே. ஸோ இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் என்சைம்ஸ் லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி தெரிஞ்சுது. ஸோ இங்கே என்சைம் இருந்ததுனால கம்மியான ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாலே போதும், ப்ராடக்ட் உருவாயிடுச்சு. ரைட்? ஸோ in the presence of enzyme, there is only less activation energy that is needed to make a product. புரிஞ்சுதா? Yes, in the presence of enzyme, there is only less energy needed to make a product. In the absence of enzyme, there is a lot of energy that is needed for the product formation. அப்படிங்கிற விஷயம் தான். புரிஞ்சுதா? ஸ்பான்டேனியஸ்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, எண்டோதெர்மிக் அப்படின்னா என்னது, எனர்ஜி தேவைப்பட்டிருந்தால் தான் என்ன யூட்டிலைஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் உருவாகிறதா இருக்கும். Understood, my dears? Are you all able to follow? If you got any doubts, let me clarify. Can we go for the next topic? Yes or no? Those are listening. Can I get some confirmation? Coming to the next one, the factors affecting the enzyme activity. So, enzyme oda activity வேற ஏதாவது factors influence பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆமாம், என்சைம் வந்து சில கண்டிஷன்ஸில் நல்லா வேலை செய்யும், சில கண்டிஷன்ஸில் என்சைம் சுமாராக தான் வேலை செய்யும்.
Okay, even though enzyme is not participating or involving in the reaction, they are catalyzing, they are just speeding up the reaction. அது தெரியும் நமக்கு, ரைட்டா? So what are the factors அப்படின்னு பார்த்தீங்கன்னா, temperature ஒரு முக்கியமான ஒரு ஆள், pH ஒரு முக்கியமான ஒரு ஆள், concentration of the substrate, நிறைய substrate இருக்கா, ஏன்னா substrate தான் ப்ராடக்ட் மாறப்போகுது, நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும், ரைட்டா? ஸோ presence of inhibitors, யாராவது தேவையில்லாத ஆட்கள், அதாவது சப்ஸ்ட்ரேட் மாதிரியே வேற யாராவது வந்து பாண்ட் பண்ணி டைவர்ட் பண்ண பார்க்குறாங்களா என்சைம்ஸை அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? தெர் ஆர் 4 different factors: temperature, pH, substrate concentration, and the presence of inhibitor. All of them play an important role. Coming to the temperature and pH. So enzyme shows highest activity at the optimum temperature and pH. சூப்பராக வேலை செய்யும் enzymes. எப்போ? Optimum temperature, optimum pH. So 37 degrees Celsius is the optimum temperature. And then 7.4 is the optimum pH. Yes, do you all agree, my dears? So 7.4 இருக்கணும். என்னப்பா இது? Yes. Okay, 7.4 இருந்துச்சுன்னா சூப்பரா வேலை செய்யும். Okay, இங்க பாத்தீங்களா? டெம்பரேச்சர் காமிச்சிருக்காங்களா? So 37 degrees Celsius இருக்கும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்கணுமாமா? 37 degrees Celsius இருக்கும்போது அதோட ஆக்டிவிட்டி மேக்ஸிமமாக பார்க்க முடியும். அதே போல தான் pHம் என்னது 7.4 pH இருக்கும்போது சூப்பராக வேலை செய்யும் enzymes. Okay, enzymes will work at its best when they are in the optimum temperature, that is 37 degrees Celsius, or optimum pH, that is 7.4. So activity will decline below or above. தெரியுதா? ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் கம்மியாக தான் ஆக்டிவிட்டி, கேட்டலைஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும் போதும் கம்மியாக தான் இருக்குது. ஆக்டிவிட்டி இஸ் டிக்ளைனிங். இஃப் யூ ஆர் ரிடியூசிங் ஆல்சோ இட் இஸ் டிக்ளைனிங், இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் ஆல்சோ இட் இஸ் டிக்ளைனிங். எங்கே இருந்தால் மட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் பிஹெச்சில் இருக்கணும். ஸோ அட் லோ டெம்பரேச்சர் என்சைம் இஸ் டெம்பரவரிலி இன்ஆக்டிவ் ஆயிடுது, வேலையை செய்ய முடியாத மாதிரி ஆயிடுது. அட் ஹை டெம்பரேச்சர் என்சைம் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட் பிகாஸ் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் denatured by the heat. So most of the enzymes are protein by nature, இல்லையா? Yes, hi Divish, Mukund, welcome. Okay, ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது என்ன, அது நிறைய டைம் என்சைம்ஸ் ஆர் கெட்டிங் denatured அப்படின்னு என்னது, ஷேப் மாறி போயிடுது. ஷேப் மாறினா என்ன ஆயிடும்? டெஸ்ட்ராய்னா இது சேஞ்சஸ் இன் தி ஷேப். ஷேப் ஆஃப் தி என்சைம். ஓகே, ஸோ டெஸ்ட்ராயிங்னு என்னது, என்சைமோட ஷேப் மாறிச்சுன்னா ஆக்டிவ் சைட்டோட ஷேப்பும் மாறி போயிடும். ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து ஒழுங்காக பைண்ட் பண்ண முடியாமல் போயிடும், இல்லையா? ஸோ லாஜிக்கல் ரைட். லெட் அஸ் கோ ஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆப்டிமம் பிஹெச்னா என்ன வரணும்ப்பா? வாட் இஸ் ஆப்டிமம் பிஹெச்? வாட் இஸ் த பிஹெச் ஹியர்? 7.4 இஸ் த ஆப்டிமம் பிஹெச். இங்கேயும் கொடுத்துருக்காங்களா? 7.4 தான் இங்கே கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் த other parts. So inorganic catalysts work at high temperature and pressure, but enzymes get denatured at the high temperature. Enzymes are organic only. Very good answers. Yes? Yes. Okay. So thermophilic organisms, அதாவது ரொம்ப அதிகமான ஹீட்டில் வாழக்கூடிய organisms have enzymes which are stable at high temperature. அதாவது 80 to 90 degrees Celsius வச்சா கூட அந்த enzyme denatured ஆகாமல் இருக்கும். எந்த மாதிரி organisms அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் வாழக்கூடிய ஆர்கானிசமோட பாடியில் தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் லெட் மீ கிளாரிஃபை. எஸ், காட் இட் மை டியர்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தானா, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்சைம் டினேச்சர் ஆயிடுமா அப்படின்னா எல்லாத்தையும் இப்படி தான். பட் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஹீட் லவ்விங் ஆர்கானிசம்ஸ், பயங்கர ஹீட்டில் கூட வாழக்கூடிய ஆர்கானிசமோட பாடி இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டினேச்சர் ஆக மாட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். ஸோ சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்சைம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடாக நடந்துடும். இதே நிறைய சப்ஸ்ட்ரேட், அதாவது நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு காலையிலேயே என்ன பண்ணிட்டேன், 4 வடை 2 பூரி ஒரு இட்லின்னு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஸோ அப்போது டைஜஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும், கரெக்டாக? ஏன்னா உன் பாடியில் எப்போயுமே ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நார்மலாக தான் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ நீ நிறைய சாப்பிட்டேங்கிறதுக்காக இமீடியட்டாக உன்னால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படி தானே? இஃப் யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ஃபுட் then time taken for the digestion is also be high. Do you all agree with me? Yes, அதே தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்சைமோட ஆக்டிவிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, ஸோ
with the increase in the substrate concentration, enzyme activity will be increasing. After one time, it will become constant. It will not decline. It will become constant. Okay, it is becoming constant. So, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Km அப்படிங்கறது ஒரு சொல்லிருப்பாங்க. Okay, yes. So, இது ஒரு கான்ஸ்டன்ட்டா நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம். Yes, let us see that. So, enzyme வந்து எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி. அவங்களோட வெலாசிட்டி தான் ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் அவங்க ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது Vmax. ஓகே, இதை மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் அவங்களால மேக்ஸிமம் ஸ்பீடில் பண்ண முடிஞ்சுது. இது Vmaxன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Vmaxல பாதி. ஓகே, திஸ் இஸ் த ஃபுல் Vmax. இந்த Vmaxல பாதி, எக்ஸாக்ட்லி half is what we call it as Km value. Vmax by half, Vmax by 2. This is fully is Vmax. Vmax by 2 is Km. Okay, let us learn about what is that in detail. So, with the increase in the substrate concentration, the velocity of the enzyme rises at first. என்ன ஆயிடுச்சு? First rise ஆச்சு. அதுக்கப்புறம் constant ஆயிடுச்சு. Yes, so reaching the maximum velocity, after that it is becoming constant. It is not exceeding any further. So, it is becoming constant. The molecules are fewer than the substrate molecules. So, no free enzymes to bind with the additional substrate molecule. Yes, so we can see this. ஸோ இங்கே பார்த்தீங்களா, சப்ஸ்ட்ரேட் கம்மியாக இருக்காங்க, நிறைய என்சைம் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, நிறைய சப்ஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சப்ஸ்ட்ரேட்ஸ், நிறைய சப்ஸ்ட்ரேட்ஸ் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ Vmaxல பாதி தான் என்னது, Km. ஓகே, எஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஓகே, ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டார். ஸோ இன்ஹிபிட்டார்னு யாராவது இருந்தாங்கன்னா என்சைமோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தடுத்து நிறுத்திருக்கா. இன்ஹிபிஷனால எனக்கு ஸ்டாப்பிங்னு அர்த்தம். ஸோ பைண்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் chemicals, that is inhibitors, will shut off the enzyme activity, that is called as inhibition. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது சப்ஸ்ட்ரேட், இது அவங்க வந்து கரெக்டான ஆள். இதே இந்த ப்ளூ கலரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவங்க. இதே என்சைமில் பாருங்களேன், திஸ் என்சைம் இஸ் ஹேவிங் த ஆக்டிவ் சைட். ஓகே, அந்த ஆக்டிவ் சைட்டை தாண்டி இன்னொரு சைட் இருக்குது, இவங்க இருக்காங்க, இன்ஹிபிட்டார் வந்து ஒட்டுறதுக்கானது. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, என்சைம் இன்ஹிபிட்டார் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த ஷேப் மாறி போயிடுது. இப்படி இருந்தது இந்த மாதிரி V ஷேப்பில் இருந்தது என்ன ஆயிடுச்சு, இங்கே பா ஷேப்புக்கு போயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் நடந்து இந்த ப்ராடக்டே உருவாகாமல் வெறும் சப்ஸ்ட்ரேட் தனியாக தன்னால் நின்றுட்டு இருக்கும். when it comes to the competitive inhibition பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டோட ஆக்டிவ் சைட்டும் இன்ஹிபிட்டாரோட ஆக்டிவ் சைட் அந்த ஷேப்பும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் வில் ஆர் இன்ஹிபிட்டார் வில் க்ளோஸ்லி ரிசம்பிள் த சப்ஸ்ட்ரேட். Okay, what is happening, my dears? Inhibitor is closely resembling the substrate so that enzyme couldn't recognize who is the inhibitor, who is the substrate ன்னு கண்டுபிடிக்க முடியாமல் என்ன ஆயிடுது, இங்கே காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் நடந்து என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்டே ஃபார்ம் ஆகாமல் போயிடுச்சு. Understood பசங்களா? those are listening? Yes, so inhibitors closely resemble the substrate called as competitive inhibition. எங்க competitive? இங்க ரெண்டு பேத்துக்குமே கூமாச்சியா இருக்குது, ஆக்டிவ் சைட் அப்படிதான் இருந்திருக்கணும், right? Yes. So any doubts in this competitive and non-competitive புரிஞ்சுதா? Okay, let's go for the next one. So inhibitors இருந்ததுனாலும் என்ன ஆயிடுது, ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். எஸ், வி டோன்ட் நோ எவ்வளோ கம்மியாகுது என்ன ஆகுதுங்கிறது நம்மளால அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிட முடியாது. கமிங் டு த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், இதுவும் ஒன் ஆஃப் த நீட் எக்ஸாம் கொஸ்டின் தான். நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் ஃபிசியாலஜியில் இந்த ரியாக்ஷன் சக்சினேட் வந்து ஃபியூமினேட்டாக மாறுறதெல்லாம் பிளான்ட் ஃபிசியாலஜியில் தான் வரும் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம். பட் நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இந்த விஷயத்தை படிக்கிறோம். காட் இட்? ஸோ மேலனேட் இஸ் சிமிலர் டு த சப்ஸ்ட்ரேட் சக்சினேட். அப்படின்னா இங்கே யார் வந்து inhibitor varanga, malonate is the inhibitor, right? Yes, so malonate is closely resembling the substrate, succinate, sorry. Yes, so malonate is closely resembling the succinate. So அப்படிங்கிறப்போ ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ சக்சினேட் தான் வந்து என்ன பண்ணும், சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ்ங்கிற அந்த என்சைம் கூட பாண்ட் ஆகி ஃபியூமினேட்டை மாற்றப்படணும். இங்கே என்ன ஆயிடுச்சு, சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் வந்து சக்சினேட் கூட பாண்ட் ஆகிறதுக்கு பதிலாக மேலனேட் கூட பாண்ட் ஆகி ஃபியூமினேட்டே உருவாகாமல் போயிடுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஓகே, இதெல்லாம் எங்கே மேம் நடக்குது, பிளான்ட் ஃபிசியாலஜி இதை பற்றி படிப்பீங்க, நம்ம சார் சொல்லி தருவார். ஓகே, ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ஆர் யூஸ் டு கண்ட்ரோல் த பாக்டீரியல் பேத்தோஜென்ஸ். ஸோ இது வந்து ஏதாவது இடத்துல எம்ப்ளாய்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ட்ரோலிங்கெலாம் வந்து இது யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் இஸ் வந்து கிளாசிஃபிகேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சக்சினேட் டு ஃபியூமரேட் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷனில் யார் வந்து குறுக்க வந்தான், கௌஷிக் யார், மேலனேட் தான் வந்து இங்கே குறுக்க வந்த கௌஷிக்கு. எஸ், ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், about the classification of enzymes based on the activity of the enzyme, based on what kind of reaction are they catalyzing. Are they doing some isomerism reactions? Are they doing some transfer reactions? Are they
like what, pasting something, or they breaking something, or they transferring something அப்படிங்கிறத வச்சு they have classified the enzymes into 6 different categories. Okay, so nomenclature and classification. So enzyme ஓட பேரே வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு பேரே வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ், ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறாங்களா, ஆக்சிடோரிடக்டேஸ் அப்படின்னும் டிஹைட்ரஜனேசஸ்னும் வச்சுருக்காங்க. ஆர் குரூப்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாங்கிறத வச்சு ட்ரான்ஸ்ஃபரேசஸ், ஹைட்ரோலேசஸ் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ஹைட்ரோ வாட்டர் ஆட் பண்ணி நடக்கக்கூடிய விஷயங்களா, ஆர் ஒரு விஷயத்தை ரெண்டாக உடைக்கக்கூடியவங்களா, இல்லை இதே மாதிரியான இன்னொரு ப்ராடக்ட் ஃபார்ம், இதே மாதிரி சப்ஸ்டேட் மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஒட்டி வைக்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு they have classified the enzymes into 6 categories. First one பார்க்கலாம், oxidoreductase or dehydrogenase பற்றி பார்க்கலாம். So they will catalyze the oxidoreduction reactions between the two substrate. Okay, so oxidation reduction reactions are நடத்தி வைக்கிற ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் லுக் இன் டு திஸ் ஒன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸை நடத்தி வச்சிருக்காங்க இங்கே. சுதந்திர தேவியா? ஓகே. எஸ், ஸோ ஹாய் மை டியர். எஸ், and then about the transferase. Okay, so let us learn about the transferase in detail. Okay, so transferase என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காம்பவுண்டை இங்கிருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. ஸோ கேட்டலைசஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ குரூப் அதர் தேன் த ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது இந்த ரியாக்ஷனில் வந்துடும். ஸோ ஹைட்ரஜன் இல்லாமல் வேறு ஏதாவது குரூப்பை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த என்சைம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற பேர் வந்துடும். ஸோ இங்கே பாருங்களேன், ஏபி அண்ட் சியாக இருந்துச்சு, இப்போது ஏவை தனியாக பிஎஸ்சியை தனியாக போட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ பிஏ இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் transferase enzyme பார்க்கக்கூடிய வேலை. ஹைட்ரோலேசஸ், ஸோ இங்கே பாருங்களேன், ஏபி கூட வாட்டர் ஆட் பண்ணி என்ன கிடைச்சிருக்குது, 2 டிஃப்ரெண்ட் கம்பவுண்ட் உருவாக்குது. கேட்டலைசஸ் த ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர் ஈத்தர் பெப்டைட் கிளைகோசைடிக் பாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அபவுட் த லையேசஸ். ஓகே, லையேசஸ் லைகேசஸ் ரெண்டும் வேறு. ஓகே, எஸ், ஸோ இவங்க பிரிச்சா இவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, லைசஸ் அப்படின்னாலே பயாலஜியில் என்ன அர்த்தம், breaking அப்படின்றது அர்த்தம். What do we call lysis as? Breaking. So lyases என்ன பண்ணுவாங்க, they will catalyze the removal of groups by the mechanism other than the hydrolysis, leaving the double bond. புரிஞ்சுதா? So it will leave the double bond. Okay, let us see the picture my dears. இங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே பிரித்து ரெண்டா மாற்றி உடச்சு கொடுத்துறாங்க, பிரித்து மாற்றி கொடுத்துறாங்க, ரைட்டா. ஸோ lyases, yes. So isomerasis அப்படின்னா என்னது, they will catalyze the interconversion of optical and geometric and positional isomers மாதிரி உருவாகுது. ஸோ ஏபிசியாக இருந்தது பிசிஏவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஏ இருந்துச்சு, அதை கொண்டு போய் இந்த பக்கம் ஏவாக வச்சுட்டாங்க. எல்லாம் ஒன்று தான், பட் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறதா அந்த பக்கம் வச்சு மாற்றி மட்டும் விட்டுட்டாங்க, ரைட். அண்ட் தென் லைகேசஸ் இஸ் ஒன். லைகேசஸ்னால என்ன அர்த்தம், கம்மு. எஸ், தே ஆர் கோயிங் டு பேஸ்ட் 2 components. Yes, so catalyzes the linking of 2 compounds together, that is enzyme which catalyzes the joining of bonds like carbon oxygen, carbon nitrogen, phosphate oxygen bonds எல்லாம் ஃபார்ம் பண்ணுறவங்க. Yes, we know that. ஸோ இங்கே வந்து என்னது, எக்ஸையும் ஒய்யும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துருச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஒய் ஆயிடுச்சு with the help of energy that is being utilized to make the bond in them. So this is how the enzymes are classified and named according to the reactions that they are catalyzing. Okay, what kind of reaction they are facilitating அப்படிங்கிறத வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்சைமோடதெல்லாம் பார்த்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் பை நேச்சர்னு படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ இதை தாண்டி வெறும் என்சைமோட ஸ்ட்ரக்சர் மட்டும் போதுமா அவங்க வேலைகளை செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைமோட ஸ்ட்ரக்சருக்கு கூட இன்னொரு ஆள் போய் ஹெல்ப் பண்ணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் என்சைம்ஸ்னால நல்லா வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ there are non-protein constituents bound to the enzyme to make the enzyme catalytically active அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ protein is basically an enzyme. sorry, I'm very sorry, அந்த வேர்ட் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ most of the enzymes are protein, or almost all the enzymes are protein by nature. So ribozyme is the RNA which is acting as an like what catalytic role play பண்ணிட்டு இருக்காங்க, அது ஓகே. ஓகே, ஸோ இங்கே என்சைம் வந்து ப்ரோட்டீன் பார்ட், அது கூட சேர்ந்து ஒரு நான் ப்ரோட்டீன் பார்ட்டும் சேர்ந்து நின்னாதான் என்சைம்னால கேட்டலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நானே போயிடுவேன், ஆனால் என் கூட யாராவது வந்தால் நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன், நல்லா வேலை செய்வேன், அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். ஓகே, எஸ். ஸோ அப்போது என்சைம்னா என்ன, ஹோலோ என்சைம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு என்சைமோட
ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பார்ட்டை நம்ம அப்போ என்சைம்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரோட்டீன் பார்ட் இஸ் கால்ட் அஸ் அப்போ என்சைம். ஓகே, ஸோ அது கூட ஒரு நான் ப்ரோட்டீன் பார்ட். ஓகே, நான் ப்ரோட்டீன் பார்ட்டான இது ஒரு கோஃபேக்டரும் இணைஞ்சிச்சுன்னா இட் வில் பிகம் அ ஹாலோ என்சைம். காட் இட் மை டியர்ஸ்? ஸோ ப்ரோட்டீன் பார்ட்டும் நான் ப்ரோட்டீன் பார்ட்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ஹாலோ என்சைம். ஸோ இந்த ப்ரோட்டீன் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கேட்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் அப்போ என்சைம் இஸ் நான் ஃபங்க்ஷனல். ஓகே, whereas this hollow enzyme is functional. இதனால மட்டும் தான் கேட்டலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால ஹாலோ என்சைம்னால மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ணவே முடியும். ஏன்னா ஹாலோ என்சைம் இஸ் அ கம்ப்ளீட் என்சைம் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, எஸ். ஸோ cofactor plus apoenzyme is the hollow enzyme which is the active enzyme. Okay, when the cofactor is removed from the enzyme, the catalytical activity of the enzyme is being lost. ஓகே, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கோஃபேக்டர் பேருக்கு தான் கோ, ஆனாலும் அவங்க இல்லைனா ஒன்றுமே நடக்காது. காட் இட் மை டியர்ஸ்? எஸ். ஓகே, ஸோ என்னென்ன கோஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் 3 possibilities, 3 different types of cofactors that are present in the enzymes. Okay, the first one is about the prosthetic group, second is about the coenzymes, third is about the metal ions. So first one is about the prosthetic group. So இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இவங்க நிறைய இன்ஆர்கானிக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ரெண்டும் கலந்த மாதிரி மெட்டல் அயான்ஸ் இருப்பாங்க. லெட் us see. So prosthetic group is the organic component of the enzyme, organic component that has been bound to the enzyme. Okay, yes, so it is tightly bound to the apoenzyme. Yes, so heme is the prosthetic group in the peroxidase and the catalase enzyme. Yes, so peroxidase உடைச்சு என்னது H2O2 உடைச்சு வாட்டர் தனியாக இதாக தனியாக என்னது ஆக்சிஜன் தனியாக உடைக்கிறவங்க யார்? ஆமாம், பெராக்சிடேஸ் என்சைம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்தட்டிக் குரூப் ஒரு கோஃபேக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீம் இஸ் த கோஃபேக்டர். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ பெராக்சிடேஸில் யார் வந்து கோஃபேக்டராக இருக்காங்க, ஸோ எங்கே யார் கோஃபேக்டராக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னது, அவங்க டைட்டாக பாண்டாக இருப்பாங்க. ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப் இஸ் ஆல்சோ அ நான் ப்ரோட்டீன் பார்ட். It is a cofactor which is going and bounding to the apoenzyme and making the hollow enzyme. So எப்படி bond ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக bond ஆகுது. ஓகே, பெராக்சிடேஸ் கொடுத்துருக்காங்களா, கேட்டலேஸ் கொடுத்துருக்காங்களா? Yes, so heme is the cofactor. Yes. And coming to the next one about the coenzyme, it is also organic only. So இங்கே bond ஆகுறது பார்த்தீங்கன்னா transient bonding. அப்படின்னா என்னது? ஸோ தேவைப்படுறப்போ பாண்ட் ஆகும், தேவைப்படாதப்போ பிரிஞ்சுக்கிறது. அதான் டிரான்சியன்ட் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, டைட்டு தான் அவங்க, இவங்க வந்து டிரான்சியன்ட் தான். ஓகே, ஸோ மெனி கோஎன்சைம் கண்டைன்ஸ் விட்டமின்ஸ். எஸ், ஸோ நிறைய கோஎன்சைம்ஸ் என்னவா இருக்காங்களா, விட்டமின்ஸ் தான் கோஎன்சைமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ NAD and NADP contains the niacin is the coenzyme. Okay, coenzyme plus apoenzyme. Together they make up what? Hollow enzyme. So coenzyme plus apoenzyme is what, my dears? Hollow enzyme. ஓகே, ஸோ நிக்கோட்டமைன் அடினைன் 9 நியூக்ளியோடைடு காமிச்சிருக்காங்க, NAD காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய கோஎன்சைம் என்னவா இருக்காங்களாமா, விட்டமின்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கோஃபேக்டர் எது இருக்கு வேணா, இதில் இது மூணில் ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்தால் போதும். இட்ஸ் நாட் தட் 3 கோஃபேக்டருமே வேணும் என்சைம்க்கு, ஏதோ ஒரு கோஃபேக்டர் இருந்தாலே போதும். ஸோ மெட்டல் அயான்ஸ் ஆர் த தேர்ட் டைப் ஆஃப் கோஃபேக்டர். they form coordination bond with the side chains at the active site and one or more coordination bond with the substrate. Yes, so zinc is a cofactor of carboxypeptidase. Please make a note of it. Carboxypeptidase அப்படிங்கிற என்சைம்க்கு zinc அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டல் அயான் தான் கோஃபேக்டர் ஆக்ட் பண்ணி ரியாக்ஷன் நடத்தி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எனி டவுட்ஸ் மை டியர்ஸ்? ஸோ நார்மலாக ஒரு என்சைம் இருக்கிறது ப்ரோட்டீன் பார்ட் என்ன சொல்கிறோம், அப்போ என்சைம்னு சொல்கிறோம். அது கூட வந்து ஒரு கோஃபேக்டர் ஒட்டணும். இந்த கோஃபேக்டர் கேன் பி ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக இருக்கலாம், ஆர் கோஎன்சைமாக இருக்கலாம், ஆர் மெட்டல் அயானாக இருக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிரும், ஹாலோ என்சைம் கிடைக்கும். ஹாலோ என்சைம் இஸ் த ஒன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் கேட்டலைசிங் தி ரியாக்ஷன்ஸ். அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ் அட் ஆல்? Yes, any doubts? So if there is no cofactor that has been attached to the enzyme, enzyme will not be able to catalyze the reactions.
Okay, it will not be able to catalyze the reactions. So zinc is a cofactor of what? Carboxypeptidase enzyme, because zinc is a cofactor. So today we have learnt about the micromolecules, macromolecules, and then we have studied about the enzymes also. So நிறைய விஷயங்கள் Km அப்படிங்கிறதுலாம் ரொம்ப important. Okay, so Km ஞாபகம் இருக்கா? Yes. So இதுதான் Vmax, ஓகேவா? So இந்த Vmaxல பாதி Km இருக்கும். Okay, so எப்படி இருக்கும்? Activity இப்படி தான் increase ஆயிருக்கும். Got it? So Vmax by 2 is the Km. Yes, so this is the velocity, this is the substrate concentration. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான question இது. Okay, Vmaxல பாதி Km ஓட value. Okay, so let's see in the next class with another half of the velocity, half of the maximum velocity. Not velocity, maximum velocity அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். Very good answers. So thank you so much. So NEET கிளாஸ்க்கு NEET சேனலில் கிளாஸ் இருக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா எல்லாருமே ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருப்பீங்க. ஸோ ஹோப் யூ ஆல் ஹவ் என்ஜாய்டு. ஸோ இது கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யாராவது பார்க்கும்போது இது ஒன் ஷாட்டாக இருந்தங்காட்டி நம்ம எல்லாத்தையுமே கிளப் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா சின்ன கான்செப்ட்ஸும் தனித்தனியாகவும் சொல்லலாம். அடுத்தடுத்த அப்கமிங் சீரீஸ் எல்லாம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் மந்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, ஆர் அடுத்தடுத்த மந்தில் கம்மிங்கில் வந்து புதுசு ஏதாவது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு வரும், அதை அட்டென்ட் பண்ணிடுங்க. Okay, so we have learnt about lot of micromolecules and lot of macromolecules, and then we have learnt about the enzymes also. So எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. We will get back to you. Thank you all. Have a great day. Good night everyone. So WhatsAppல பார்த்துக்கோங்க. Thank you all. Have a good day. Bye my dears. Good night.